ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். Which of the following national park is unique of being a swamp with a floating vegetation that supports a biodiversity? யூனிக்ன்ட்டாங்க, நேஷனல் பார்க்குன்ட்டாங்க. ஸ்வாம்ப் வித் ஃப்ளோட்டிங் வெஜிடேஷன் இருக்காங்க. இது 3 தான் ஹிண்ட் வேர்டு. இதை வச்சுட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஹரியானா, மணிப்பூர், ராஜஸ்தான், ஒடிஷா. சரிங்க, கைபில் நம்ஜோ, மணிப்பூர், ராஜஸ்தான் மாத்தி போட்டேன். ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? எப்படி போடுறதுன்னு தெரியலங்க. ஆனா சும்மா சரி வச்சுக்கலாம். இது வந்ததுக்கு அப்புறம் தான் போய் அதை படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஸ்வாம்ப்னு சொல்லியிருக்காங்களேடா. ஸோ பித்தர்கனிக்கா வந்து இந்த சைடில் இருக்குமா, கோஸ்டல் ரீஜனில் இருக்குமா? ஸ்வாம்ப் வித் ஃப்ளோட்டிங் வெஜிடேஷன். ஸ்வாம்ப் ஃப்ளோட்டிங் வெஜிடேஷன். கீழடி வந்து ராஜஸ்தான். நல்லன் பேர் மறந்துட்டாக்கா. என்னடா இது சிலிகா லேக் உள்ளே ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட் பேர் என்ன? நலன்கனியா, நலன்கனி ஐலாண்ட். இது ஒரு ஐலாண்ட் ஞாபகம் இல்லக்கா எனக்கு. அப்படி நீங்க சொல்ல முடியாதுல்ல, அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. அதனால தான் நீங்க சொல்லும் போது சொன்னேன் அதை. இது கோஸ்டல்னு சொல்றீங்க, இது டெசர்ட்னு சொல்றீங்க. ராஜஸ்தான், சோ அந்த பக்கம் இருக்காது. ஹரியானா. சரி தெரியல, ஆனா பாப்போம். சரி பின்னாடி வந்து வாட் கேன் பி த இம்பாக்ட் ஆஃப் எக்ஸசிவ் inappropriate யூஸ் ஆஃப் நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர்? அதிகமாக யூஸ் பண்ண நடக்கும். inappropriate யூஸ் பண்ண நடக்கும். நைட்ரஜன் ஃபிக்சேஷன், ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் த சாயில் கேன் அக்கர். நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் ஃபிக்சிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் சாயில் மே அக்கர். ப்ராலிஃபரேட் ஆகும், நிறைய இன்க்ரீஸ் ஆகுமா. இன்க்ரீஸ் இன் த அசிடிட்டி ஆஃப் த சாயில் அண்ட் கேன் டேக் பிளேஸ். லீச்சிங் ஆஃப் நைட்ரேட் டு த கிரவுண்ட் வாட்டர், இது கன்ஃபார்மாக நடக்கும். சரியா? inappropriate யூஸ் பண்ணால் இது கன்ஃபார்மாக நடக்கும். அசிடிட்டி ஆஃப் த சாயில் வந்து கேன் டேக்ஸ் பிளேஸ்னா, அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்றது ஒரு நெகட்டிவ் திங் தான். சரி வச்சுக்கலாம், இதுவும் நடக்கும். ஏன்னா நைட்ரேட்ல இந்த நைட்ரேட் இதை வச்சு அங்கே கொஸ்டின் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இதுவும் ப்ராலிஃபரேட் ஆகும். அப்போ நைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும்ல, இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, எல்லாமே கரெக்ட். வித் ரெஃபரன்ஸ் டு தி கரெக்ட் ஆன்சர் 1 2 3 இப்படி சொன்னா தான் செக் பண்ணுவேன். நான் செக் பண்ற போயிட்டு. ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா நல்ல நல்லது இல்ல, அது கரெக்ட். தான பண்றது அது. இது நல்ல விஷயம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆட் ஒன் நோட் 7 கரெக்ட்டுங்க. ஆட் ஒன் நோட்ல வருது இது. சரி, வித் ரெஃபரன்ஸ் டு தி இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் and natural resource and the convention of international trade in endangered species in wild fauna and flora sites, which of the following statement is correct? ரெண்டுமே கேக்குற IUCN and sites ரெண்டுத்தையும் வச்சு கேக்குறாங்க. IUCN is an organ of United Nations, இது மாதிரி இந்த விஷயம் கேட்டிருந்தாங்களா. ஆனா சைட்ஸ்ன்றது இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் பிட்வீன் த கவர்மெண்ட். IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இது இப்போ அந்த வேர்ல்டு டாய்லெட் ஆர்கனைசேஷன் 2024 அதே மாதிரி இருக்கு. யூஎன் ஆர்கனைசேஷன் சொன்னி அதில் தப்பு நடத்து, இது தப்புன்னு வச்சுக்கிறோம். AUCN turns the thousands of field projects around the world to better manage the natural environment. ஸோ thousands of field ப்ராஜெக்டை அரௌண்ட் த வேர்ல்டு பண்ணுறாங்க, நேச்சுரல் என்வரான்மெண்ட் சேவ் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு. சைட்ஸ் இஸ் லீகலி பைண்டிங் ஆன் த ஸ்டேட் have joined it, but its conservation does not takes place in the national law. Legally binding, but this convention does not takes place
டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் நேஷனல் லா. சரி, 1 தூக்கும். 1 தூக்குன ஆன்சர் வருது. ஆனா அது ரொம்ப இங்க ஒரு லீகலி பைண்டிங்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு எக்ஸம்ஷன்ஸ் வச்சா அது ஆன்சர் கரெக்ட் ஆகுது அந்த இடத்துல. நம்ம யூசுவலா லீகலி ஃபர்ஸ்ட் பைண்டிங்ன்றது சைட்ஸே இதுதானடா. இல்ல தெரியும். நான் சொல்றேன். அது கன்டென்ட் உனக்கு சைட்ஸ் தெரியும். நான் என்ன சொன்னேன் நீங்க அந்த ஆக்சுவலா? சாவர்னிட்டி இதுல இரு. சப்போஸ் லீகலி பைண்டிங் மட்டும் கொடுத்துட்டாங்க தப்பு வருது. இந்த இடத்துல வந்து நேஷனல் லாஸ்ல இருக்கணும்னு அதான் அவசியம் இல்ல. அப்ப எதுக்கு அதை அவசியம்ன்றது சாவர்னிட்டி ஒரு எக்ஸம்ஷன் குடுக்கறதுன்றது ஒரு அளவுக்கு ஓகேவான ஒரு சாவர்னிட்டியை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நாட் டிஸ்டர்பிங் த சாவரின். ஆக்சுவலா இது ரொம்ப யூனிக் கொஸ்டினாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டேக்கிங் லீகலி பைண்டிங்ன்றது அப்ரப்டா தூக்குற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு யூனோ காஷன் ஆஃப் த நார் தான். சரி, வித் ரெஃபரன்ஸ் டு ஃப்ளையிங் ஆஷ் ப்ரொடியூஸ்டு பை த பவர் பிளான்ட் யூசிங் த கோல் அஸ் அ ஃபியூவல், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஃப்ளையிங் ஆஷ், கோல் அஸ் அ ஃபியூவல், பவர் பிளான்ட் யூஸ் பண்றோம். ஃப்ளையிங் ஆஷ் கேன் பி யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரிக்ஸ் அண்ட் பில்டிங். அங்கே சிமெண்ட்ல யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம், இங்கே பிரிக்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். கேன் பி யூஸ்ட் அண்ட் இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் வித் சம் ஆஃப் த போர்ட்லாண்ட் சிமெண்ட் அண்ட் கான்கிரீட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃப்ளை ஆஷ் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிகான் டை ஆக்சைடு அண்ட் சிலிகான் calcium oxide only. Fly ash is made up of silicon dioxide and calcium oxide only and does not contain any toxic element. சரி, is made up of silicon dioxide and calcium oxide only and other toxic elements இல்லைன்னு சொல்றது ஈஸியா எடுத்துடலாம். சரி, ஈஸி கொஸ்டின் தான் வச்சுக்கலாம். டுகாங் ஒரு ஒரு மேமலா. டுகாங்ன்றது ஒரு மேமல். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபவுண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கு. 2வது இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். இது ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்னு சொல்றாங்க. இது வந்து ஹெர்பிவோரஸ் அனிமல் அப்படின்றது வந்து ஒரு மேமல் ஹெர்பிவோரஸ் அனிமல் அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் தான். பட் நம்ம வந்து கார்னிவோரஸ் அங்க படிக்கிறன்ற பட்சத்தில் ஹெர்பிவோரஸ்ன்றது ஒரு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பாகல அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா ஸ்கூரில் இஸ் கார்னிவோரஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். இப்போ வந்து அந்த இந்த வருஷம் 2024 என்னது ஃப்ளைங் ஃபாக்ஸ் இஸ் அ ட்ரிங்க் ஆன் அனிமல் பிளட் அப்படின்னு சொல்றது. ஸோ இதெல்லாம் ஓகே தான். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ன்றதுக்கு எதர் கார்னிவோரஸ் ஆர் ஹெர்பிவோரஸ் இஸ் ஃபைன். சரியா? ஸோ அந்த மாதிரி இதில் இட் இஸ் ஃபவுண்ட் அலாங் இட் இஸ் ஃபவுண்ட் அலாங் த என்டையர் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. என்டையர் கோஸ்ட் ஆஃப் இந்தியான்றது ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிபியூஷன். இதை வேணால் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, இதே மாதிரி வந்து அந்த இது கேட்டிருந்தாங்கல்ல சம்திங், அந்த தோரியம் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இட் இஸ் லீகலி ப்ரொடெக்ஷன் அந்த ஷெட்யூல் 1ல வந்து நிறைய ஸ்பீஷிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஒய் நாட் திஸ் ஒன்? இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ கரெக்டாக இருக்குது. என்ன வச்சுக்கோங்க, கண்டுபிடிக்கணும் ஏதாவது. With reference to the nanotechnology in health sector, which of the following statement is correct? Nanotechnology in health sector. ஸோ 2 இன்ஃபர்மேஷன் கிடைக்குது கொஸ்டின்ல இருந்து. சரி, இதை வச்சு பார்க்கலாம். டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி இஸ் மேட் பாசிபிள் பண்ணலாம். பட் டார்கெட்டாக அடிக்கணும், அந்த இடத்துல போய் டெலிவர் பண்ணணும், அதெல்லாம் வச்சு பண்ணலாம். நானோ டெக்னாலஜி இஸ் லார்ஜர்லி கான்ட்ரிபியூட்டட் டு ஜீன் தெரப்பி. கேன் லார்ஜர்லி. ஓகே, ஃபைன். ஜீன் தெரப்பியில் மேபி டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி இதே கூட காம்ப்ளிமெண்டரி ஸ்டேட்மெண்ட் தான் ரெண்டுமே வச்சுக்கலாம். ஹெல்த் செக்டாரோட ரெண்டும் அசோசியேட்டும் ஆகுது. நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா. நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா எலிமினேட் பண்ணி பார்க்கலாம். சால்ட் வாட்டர் crocodile, இட்ஸ் நாட் அன் யூனிக். ஓகே. ஆலிவ் ரிடில் டர்ட்டில் அப்படின்றது ஓகே. கரியல்ஸ். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ். ஆனால் எனக்கு சால்ட் வாட்டர் crocodile மட்டும் தெரில. மற்றது எல்லாமே என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் நம்ம பார்த்தோம். இதுல ஆடோன் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? crocodile, கரியல், டர்ட்டில் எல்லாமே ஆம்பிபியன்ஸ்ல நீர்ல இருக்கும், நிலத்துல இருக்கும். பியூரா அக்வாட்டிக் டால்ஃபின் மட்டும். ஓகே, டன். சால்ட் வாட்டர் லீஸ்ட் கன்சென்ட். அன்னைக்கு பார்த்தோம்ல 2 மட்டும் தான் என்டேஞ்சர்டு, பாக்கி எல்லாமே லீஸ்ட் கன்சென்ட். கரியலும் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு கரியல்னு நினைக்கிறேன். ஆனா சால்ட் வாட்டர் வந்து லீஸ்ட் கன்சென்ட். எல்லா இடத்துலயும் இருக்கும். டன் அக்கா. ஆடோ நோட்ல ரெப்டைல்ஸ் இஸ் ஆல்சோ ரெப்டைல். பியூர்லி மீன் நான் சொல்லுவோம். ப்ரீஷியஸா இதை சொல்லுவோம்ல, அந்த பேரை ஞாபகம் எனக்கு. இந்த ஆடோ நோட்டில் கூட நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா பியூர்லி கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் தான். பியூர்லி அக்வாட்டி. எது அக்கா? கரியல. ஓகே, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். டன். இந்த கண்டெஸ்ட் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ் ரிசர்ச் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஐஸ் கியூப்ஸ். ஒரு மாடர்ன் சயின்ஸு ரிசர்ச் பண்ணுறாங்க ஐஸ் கியூப்ஸை பற்றி. ஐஸ் கியூப்ஸ்ன்றது ஒரு ஐஸ் கியூப் நார்மல் கிடையாது, அது உள்ள சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சம்திங் வேறு எதுவும். அது என்னன்னா பார்ட்டிகல் டிடெக்டர் லொக்கேட்டட் இன் சவுத் போலில் இருக்குதான். ஓகே, சவுத் போலில் இருக்குது. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல,
சரி, இதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் டெலஸ்கோப் இருக்குது. ஓகே. ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூட்ரினோ டிடெக்டர். ஓகே. சம்திங் ஏதோ யூனிக்காக கொடுக்குறாங்கன்னா அது யூனிக்னே வச்சுக்கலாம். என்காம்பஸிங் கியூபிக் கிலோமீட்டர் ஆஃப் ஐஸ் ஒரு சம்திங் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க, யூனிக்ன்றாங்க, மாடர்ன் சயின்டிஃபிக் டெக்னாலஜின்றாங்க. மேபி இருக்கலாம், உலகத்திலே பெரிய நியூட்ரினோ டிடெக்டராக இருக்கலாம். அது கியூபிக் கிலோமீட்டர் ஆஃப் ஐஸ் கீழே இருக்கலாம். இது வந்து பரிட் அண்டர் த ஐஸ். இங்கே பாரு, என்காம்பஸிங் கியூபிக் கிலோமீட்டர் ஆஃப் ஐஸ். என்காம்பஸிங் சுற்றி இருக்குதுன்னா அப்போ அது உள்ள பரி பண்ணி தான் இருக்கணும் அதில். சரியா? ஓகே. பவர்ஃபுல் டெலஸ்கோப் டு ரீச் ரொம்ப பவர்ஃபுல் டெலஸ்கோப் அப்படின்றாங்க. நார்மல், இது நார்மல் ஸ்டேட்மெண்ட், கீழே இருக்கிறது நார்மல் ஸ்டேட்மெண்ட். ஓகே. 15 கொஸ்டின் இது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இட் இஸ் அ கான்டாக்ட்லெஸ் கம்யூனிகேஷன். நியர் ஃபீல்டு இல்லை, நியர் ஃபீல்டுனா பக்கத்துலேயே. இப்போ கான்டாக்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபீல்டு யூஸ் பண்ணுறோம்ல, அதனால சரி கான்டாக்ட் வேண்டாம். டெக்னாலஜி தட் யூசஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியோ ஃபீல்டு. எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியோ ஃபீல்டை யூஸ் பண்ணுறாங்க நியர் ஃபீல்டில். மேக்ஸிமம் ஒரு கம்யூனிகேஷனுக்கு நியர் ஃபீல்டு ரிமோட்லேயே நமக்கு ரேடியோ கம்யூனிகேஷன் ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். அப்போ இது ஒய் நாட் திஸ் ஒன். சரி, நேஷனல் சரி நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் இஸ் டிசைன்ட் ஃபார் த யூஸ் பை த டிவைஸ் விச் கேன் பி அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈவன் எ மீட்டர். இந்த ஈவன் எ மீட்டர் தான் ஒரு பிரச்சனையான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் தான். ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது ராக்கெட் டெக்னாலஜிலேருந்து நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் வரைக்கும் பிரச்சனையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்கிறது. கேன் பி யூஸ் என்கிரிப்ஷன் வென் சென்டிங் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். என்கிரிப்ட் பண்ணி அனுப்பலாம். கேன் யூஸ் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி அனுப்பலாம், தெரியாமல் இருக்கிறதுக்கு நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். என்கிரிப்ஷன் வராதுன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒன்லி ஸ்டேட்மெண்ட் இல்லையே. இல்லை, கேன் என்கிரிப்ஷன் நீ ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறேன்னு வச்சுக்கோயேன். நீ ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறேன்னா அது மற்றவங்களுக்கு உள்ள நடுவில் பூந்து பார்க்காம இருக்க சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அனுப்புறேன் அப்படின்னா பண்ணலாம்ல. ஏன்னா ரேடியோ ஜாக்கி இல்லை, அது பாரு, வாக்கி டாக்கி நியர் ஃபீல்டில் தானே ஒர்க் ஆகுது, ரேடியோ டிவைஸில். இப்போ வாக்கி டாக்கியில் வந்து என்கிரிப்ட் பண்ணி ஒரு டேட்டா அனுப்பலாம். இது ஆக்சுவலாக காமனான அப்ளிகேஷன் தான். என்கிரிப்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் ஓப்பன் சோர்ஸாக நீ எல்லாருக்கும் பேசுகிற மாதிரி அப்படி சொல்ல முடியாதுல்ல, பப்ளிக் ஃபோரமில் பேசுகிற மாதிரி இருக்கிறோம். கேன் யூஸ் நியர் ஃபீல்டு யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஒரு மைன்யூட் ஃப்ரீக்வன்சியில் பேசினா ஓகே தான். இல்லை, அந்த ஸ்டேட்மெண்ட் பிரச்சனை இல்லாத ஸ்டேட்மெண்ட்ன்றதுக்காக சொல்ல வரேன். விச் ஆர் த ஃபாலோயிங் ரீஜியன் ஆஃப் இந்தியா ஹேஸ் எ காம்பினேஷன் ஆஃப் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது, எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குது, டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டும் இருக்குது. அப்போ ஆந்திர பிரதேஷில் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் மட்டும் தான். அதுவும் நார்த்தன் ஆந்திர பிரதேஷோட நார்த்து. பெங்காலோட சவுத் வெஸ்ட். சரி, சவுத் வெஸ்ட். அங்கே மேங்க்ரூவ்ஸ் மட்டும் தான் இருக்குது, மற்றதெல்லாம் இல்லையே. சௌராஷ்டிரா சௌராஷ்டிராவில் இருக்குது, சதன் சௌராஷ்டிரா. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் மொத்தமாக சொல்கிறாங்க பார்த்தியா. இதே மாதிரி போன வாட்டி என்னென்ன எடுத்தோம், வெஸ்டர்ன் காட்ஸ் ஒன்று எடுத்தோம், இன்னொரு கொஸ்டின் மாதிரி ஒன்று எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? போன 16-15 பார்க்காம 16 அது இதே மாதிரியா 15ல் வந்த பேட்டர்ன் 16 ரிப்பீட் ஆயிருக்கு. இது ஈஸியான கொஸ்டின் தான், சரி கஷ்டமான கொஸ்டின் வச்சாலும் அப்படி எடுக்கலான்றதுக்காக சொல்கிறேன் நான். சரியா? இந்த பேட்டர்ன் நோட் பண்ணிக்கோங்க, யூஸ் ஆகும். த டேர்ம் கோல்டி லாக் ஜோன் அப்படின்றது ஆஃப்டன் சீன் இன் நியூஸில் பார்க்குற ஒரு ஜோனு, கோல்டி லாக் ஜோன். சரி, லாக்னா ஏதோ சம்திங் லிமிட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம், லிமிட் பண்ணது ஏதோ ஒன்று. ரீஜன் இன்சைடு த எர்த் வேர் த ஷேல் கேஸ் இஸ் அவைலபிள். லிமிட்னு மாதிரி சொல்லல, இதில் ரீஜன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை பற்றி பேசுகிறாங்க. லாக். சரி, எ சர்ச் ஆஃப் த எர்த் லைக் பிளானட் இன் த அவுட்டர் ஸ்பேஸ். Search of the meteoroid containing a precious stone. Limits of habitable zone above the surface of the earth. Goldilocks zone. Okay. அட்மாஸ்பியரில் எவ்வளோ தூரம் வரைக்கும் போக முடியுன்றது கோல்டிலாக்ஸ் ஜோன். லிமிட்ஸ் த ஹாபிட்டபிள் ஜோன் அபவ் த எர்த் சர்ஃபேஸ். ரீஜன் இன்சைடு த உள்ள ஓட்ட போட்டு போனால் இங்கங்கே ஷேல் கேஸ் கிடைக்கிறது தான் வந்து கோல்டிலாக்ஸ் ஜோன். சர்ச் ஆஃப் எர்த் லைக் பேட்டர்ன் பிளானட் இன் த அவுட்டர் ஸ்பேஸ். எர்த் லைக் பிளானட், எர்த் மாதிரி இருக்கணும் அவுட்டர் ஸ்பேஸில். Search of meteoroids containing a precious metal. அடடா, சரி நம்ம இது ரெண்டுத்தையும் எடுத்துரும், ஷேல் கேஸையும் மெட்ரியாட்டையும் எடுத்துரும். வித்தவுட் எனி பர்பஸே இல்லாமல் ஒரு மாதிரி நியூஸில் பேசுகிறாங்கன்னா ப்ரீஷியஸ் மெட்டல்லையோ இல்லைனா ஷேல் கேஸ் அடிக்கிறதையோ பெருசாக பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கலாமா. இப்போ நம்ம வந்து லிமிட்ஸ் த ஹேபிட்டபிள் ஜோன் அபவ் த எர்த் சர்ஃபேஸ் ஆர் சர்ச் ஃபார் த எர்த் லைக் பிளானட் இன் த அது அவுட்டர் ஸ்பேஸ். அதுதான் ஒரு ஜோன். எர்த்துக்குள்ளே எவ்வளோ தூரம் வாழ முடியும், எர்த்து மாதிரி எத்தனை பிளானட் லைனில் இருக்குது.
ம். எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஆனா கான்செப்ட் தெரிஞ்சா தான் போட முடியுமா? இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது தோணுதா? இல்லங்க 50-50 ஆப்ஷன்ல தான் நிக்க முடியும். ஏவும், டியும் நிக்கும். நீங்க மத்தது கண்டெஸ்டன்ட் நியூஸ்ன்னு பெரிய லெவல்ல பேசிட்டு சிஏல வந்து நிக்கலாம். இந்திரா காந்தி பிரைஸ் ஃபார் பீஸ் அண்ட் டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் 2014 வாஸ் கிவன் டு த ஃபாலோயிங். யார் கொடுத்தாங்க? டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். சரி. பார்க்கு கொடுத்துருக்காங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஐஏஎஸ்சி, ஸ்பேஸ் இஸ்ரோ கொடுத்துருக்காங்க, இல்லைனா டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல். சரி, மோஸ்ட் ப்ராமினென்ட் போகும், ரெண்டு தூக்கிடும். ஐஏஎஸ்சியும் ப்ராமினென்ட் தான், பட் பார்க்கை விட இஸ்ரோ தான் பெரிய ப்ராமினென்ட். கரெக்டா? கரெக்ட். வேலை இருக்கா? Which one of the following national park has a climate that varies from tropical to subtropical and temperate to arctic? ஓ, ஒரு நேஷனல் பார்க்குள்ளே இவ்வளோ டைவர்சிஃபிகேஷன்ஸ் இருக்குது. கிளைமேட் தட் வேரிஸ் ஃப்ரம் ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல், டெம்பரேட், ஆர்டிக் எல்லாமே இருக்குமா? இருக்கிறதுலே ஆர்டிக்னா இருக்கிறதுலே மேலே இருக்கணும். அதை வச்சு செக் பண்ணுவோம். கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க்கு, நந்தாதேவி நேஷனல் பார்க்கு, நரோரா வேலி, நம்தாப்பா. நம்தாப்பா ஹையஸ்ட். நரோரா எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்காலா? நியோரா வேலி அது வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால். கஞ்சன்ஜங்கா சிக்கிம். நந்தாதேவி நேஷனல் பார்க் வந்து உத்தரகண்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்தாப்பாவே போடுறேன். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட். நம்ம ஆல்பைன் ஜோனுக்கு எப்படி வந்து வேலி ஆஃப் ஃப்ளவர் நேஷனல் பார்க் போட்டோமோ, அதே மாதிரி ஆர்டிக்னு போடும்போது இது போடலாம். இது ஆன்சர் கரெக்ட்னா அது அந்த பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்டா? ஆன்சர் கரெக்ட். இதே பேட்டர்னில் தான் அந்த அல்பைன் ஜோன் எதுக்கு எந்த நேஷனல் பார்க்குள்ள வரும்னு கேட்ட அதுவும் வருது. அதுலேயும் நம்தாப்பா இருக்கும். நம்தாப்பாவோட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கிறது அங்கே இது வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியணும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம படிச்சிருப்போம். நம்தாப்பா பார்த்தோம்ல. என்னது? இல்லக்கா, நம்தாப்பா டாஃப்லா ஹில்ஸ் கூட இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின். டாப்பர் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு. அது மேட்ச் டைப் இல்ல, அது இந்த மாதிரி இல்ல. இந்த பேட்டர்ன் நான் சொல்றேன். பேட்டர்ன் ரிப்பீட்டட் கொஞ்சம் ரீசெண்டா ஒரு வருஷத்துல பாத்துறோம். சரி, பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். பயோ கார்பன் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப் இஸ் மேனேஜ்டு பை. பயோ கார்பன் ஃபண்ட் ஏதோ சம்திங் கிரீன் எனர்ஜிக்காக, ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப்காக. சரி, யார் மோஸ்ட் ப்ராமினென்ட்? இவங்களாம் சின்னவங்க. இன்டர்நேஷனல் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் கொடுக்குறான். ஐஎம்எஃப் வந்து கடன் தான் கொடுப்பான். இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரிலாம் வெல்ஃபேருக்குலாம் கொடுக்கறது வந்து வேர்ல்டு பேங்க் தான். கரெக்டாக்கா? கரெக்ட். ஐஎம்எஃப் வந்து அந்த ரேபிட் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி எக்கனாமிக்காக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் போடுங்க, ஐஎம்எஃப் போடுங்க. என்விரான்மெண்ட் அண்ட் சோஷியலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் போடுங்க. இந்த மாதிரி சின்ன இன்ஸ்டியூஷன் தூக்கி விட்றாங்க. ஏன் ஃபண்டே கொடுக்க மாட்டான்? இவனுக்கே ஃபண்டு கிடையாது. இன் இந்தியா த ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி ரெக்வைர்டு டு இம்போர்ட் ஆஃப் எதை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம்? குக்கிங் கோல் கன்ஃபார்மாக இம்போர்ட் பண்ணோம். சால்பெட்ரே, ஏன்னா நம்ம குக்கிங் கோல் இம்போர்ட் பண்ணுறோன்றது தெரியும். சால்பெட்ரே பீகாரில் கிடைக்குது, ஆனால் நம்ம ஒய் நாட் இம்போர்ட் பண்ணுறோம். இதையும் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பெருசாக நடக்குதுல்ல, அதனால எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறனே போடலாம். கரெக்டா? தப்பு. அப்போ குக்கிங் கோல் மட்டும்தான். சரி, ஸோ அப்போ கேவி சொன்ன மாதிரி ஸ்டீலில் வந்து நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்டு, பெர் கேபிட்டல் ஸ்டீல் ப்ரொடக்ஷன்லேயும் நம்ம தான் ஹையஸ்ட்டு. அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏதாவது லிமிட்டடாக தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணோம்னா இவ்வளோ சிக்னிஃபிகண்டான பிளேஸ் கிடைக்காது. ரைட். சரி, ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி இஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட். ஃபுட் சேஃப்டி ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி, இது அப்ரூவல் கமிட்டின்னு வச்சுக்கலாம். ஜியோகிராஃபிக் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி, ஜிஐ டேக், அதோட ஆக்ட், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஆக்ட் போடலாம். ஜெனடிக் இன்ஜினியரிங்ன்றது ஃபுட்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. பிகாஸ் நம்ம காட்டன் இருக்கான்ல, அதனால அதை வச்சுக்கலாம். ஓகே, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரொம்ப மைனரான ஒரு ஆக்டாக இருக்குது. காம்ப்ரஹென்சிவ் ஆக்ட் இது ரெண்டு தான். இதை தூக்கிட்டோன்னா இந்த 2 ஆக்டில் காட்டன்ன்றது வைல்ட் லைஃபை விட என்விரான்மெண்ட்டில் போடலாம். காட்டனை ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு
சரி, காட்டன் இல்லைன்னா பிரிஞ்சால் ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு ஃபுட்டு வந்துச்சுன்னா பிரிஞ்சால் மட்டும் தான் வரும். இது காட்டன் வராதுல்ல, அதனால அது எடுத்து பார்க்கலாம். சரி, in a particular region in India, the local people train the root of living the trees into the ஒரு பர்டிகுலர் ரீஜன் இன் இந்தியா ரூட் ஆஃப் லைஃப் லிவிங் ட்ரீஸை வந்து பிரிட்ஜா யூஸ் பண்றாங்க அக்ராஸ் த ஸ்ட்ரீம். as a time passes this bridge became ஸ்ட்ராங்கரா மாறிடுச்சு. and this unique living root bridge இது எங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க. தமிழ்நாடு எடுக்காதீங்க. ஏன் எடுக்காதீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாடு எடுத்துடலாம் வெளியே. மற்ற வேற ஏதாவது கர்நாடகான்னு போட்டிருந்தாங்கன்னா எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. லோக்கல் பீப்புள் ட்ரெயின் அதிகமாக ஃபாரஸ்ட் இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ரீம்ஸுக்கு பிரிட்ஜா வந்து பர்டிகுலர் ட்ரீயோட ரூட்டை யூஸ் பண்றதுன்றதெல்லாம் பெரிய பெரிய ஃபாரஸ்ட் பெரிய பெரிய ட்ரீ இருக்கணும்னு மாதிரி வச்சுக்கலாம். ஹிமாச்சல் ஆல்பைன் வெஜிடேஷன் மாதிரி இருக்கும்ல, அதனால ஹிமாச்சலுக்கு கேட்கும். ஆல்பைன் கூட எடுத்துடலாம். அப்போ வந்து மேகாலயா இல்லை தமிழ்நாடுல நீல்கிரிஸ் இங்கே இருக்குது. மேகாலயாலையும் நல்ல ஃபாரஸ்ட் இருக்கு. ஓகே, சரி. இந்த டைட் அக்கர்ஸ் இந்த ஓஷன் அண்ட் சி டியூ டு விச் ஆஃப் த ஃபாலோயிங். சரி, டைடு வந்து எதனால நடக்குது? ஓஷன் அண்ட் சி ரெண்டுத்துலையுமே நடக்குது. ஓஷன்லையும் நடக்குது, சீலையும் நடக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த சன், சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸு நிறைய வாட்டி ரிப்பீட்டேஷன் தான். இது ஈஸியாக போட்டுடலாம், பட் அந்த டைமில் யோசிக்காம விட்டுறாதீங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த சன், கிராவிடேஷனல் சன் ஆஃப் த மூன் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த். மூணுத்துக்கும் ஒன்று சொல்லியிருக்கான். மூணுமே ஒரு காரணம் தான். ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் யூஸ்ட்? சரி, ஐஆர்எஸ் இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் யூஸ்ட் அசஸ்மெண்ட் எதுக்கெல்லாம் ரிமோட் சென்சிங்னு சொல்கிறாங்க? அசஸ்மெண்ட் ஆஃப் கிராப் ப்ரொடக்டிவிட்டி, லொகேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் டிராஃபிக். சரி, இதில் நம்ம வந்து ஆடோ நோட் எடுக்கலாம். ஆடோ நோட்னா அசஸ்மெண்ட் பண்ணுறோம் கிராப் ப்ரொடக்டிவிட்டியில். லொகேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸோட லொகேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறோம். இங்கே வர இது மூணுமே அசஸ்மெண்ட்டு இல்லைன்னா சம்திங் ஃபைண்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. கம்யூனிகேஷன்ன்றது ஃபைண்டிங் இல்லைங்க கன்ஃபார்மாக. டெலிகம்யூனிகேஷன்ன்றது இட்ஸ் நாட் அ அசஸ்மெண்ட் ஆர் வாட் எவர். எவ்வளோ இருக்குது மெஷர்மெண்ட் பண்ணுற மாதிரி. இட்ஸ் நாட் அ மெஷர்மெண்ட், இட்ஸ் சர்வீஸ் ஆக்சுவலி. அப்போ 1 2 3 கன்ஃபார்மாக இருக்கணும்னா டிராஃபிக் ஸ்டடீஸ் கிடையாது. டிராஃபிக் ஸ்டடீஸ்ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மேப் நம்மளுக்கு தெரியலனா அந்த மேப்பில் ரெட்டு ப்ளூ கலர்லலாம் மாறி மாறி கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த மாதிரி டிராஃபிக் ஸ்டடி பண்ண முடியாது. சப்போஸ் அந்த மேப் ஐஆர்என்எஸ் தெரியலனா இப்படி தான் ஒரு ஆடோ நோட் எடுக்கலாம். இது 3 சிமிலர், இது 2 சிமிலராக இருக்குது அப்படின்ற ஆடோ நோட் உங்களுக்கு தெரியணும். விச் ஆஃப் த அபவ் ஸ்டேட் டூ ட்ராபிக்கல் வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்? ட்ராபிக்கல் வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். சரி, வெட் எவர்கிரீன் எங்கெங்கெல்லாம் இருக்குது? சரி, நிறைய மழை பெய்யும். இங்கே ஆல்பைன் ரீஜன் மிசோரம்லேயும் இருக்குது. 1 and 3 இருக்குது. ஆன்சரு 1 and 3 இருக்குது. ஆனால் டிராபிக்கல் வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ஒரு பெரிய ஸ்டேட்ஸ் டிராபிக்கல் வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எல்லாத்துலேயுமே தான் இருக்கலாம். ராகுல் ஓகே, 1 and 3 கரெக்டா? 1 and 3 103 தான் வரும். ஆல்பைன் ரீஜன் ஹிமாலயஸ். ஆல்பைன் தான் ஃபிக்ஸ் பண்ணுமா அப்போ? எப்பா, இந்த ஆல்பைன் ஃபிக்ஸ் பண்ணுறது தாங்க ஹிமாச்சல் பிரதேஷ். ஆல்பைன் ஃபிக்ஸ் பண்ணாதான் ஒரு ஸ்டேட்லேயே கிடையாதான் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸ்டேட்லேயே கிடையாது. நிறைய ரிவர் ஓடுற ஸ்டேட்லேயே ட்ராபிக்கல் எவர்கிரீன் கிடையாதுன்றது வந்து ரொம்ப ஒரு வெஜிடேஷன் வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி வச்சு தான். ஸோ நீங்கள் அதை வச்சு தான் பார்க்கணும். ரெயின்ஃபால் இம்பாக்ட் பண்ணுறதோட இது humidity. ரெயின்ஃபாலும் டெம்பரேச்சர் ரிவர்ஸ் ஓட்டுறது மேட்டர் இல்லை. அது இல்லாமல் பேட்டர்ன் வேணாலும் எடுத்துக்கலாம். 23ல இது கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சார் டெசிடுவல் ட்ரீஸ் கேட்டிருந்தாங்க. ஜாக் ஃப்ரூட் கொஸ்டினாடா? அதுல கூட ஜாக் ஃப்ரூட் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஜாக் ஃப்ரூட் எலிமினேட் பண்ணுவோமே நம்ம ஊர்லயே. கரெக்ட். ஆனா நீ இருக்கியா?
இருக்கேன். கேக்குதா? போச்சா? ஹலோ கேக்கலையா? கேக்குது எனக்கு. கேக்குது கேவி. சரி அவங்க பேசாம இருந்தாலும் அதான் கேட்குறேன். கேக்குதுடா. நீ பேசுறதும் கேக்குது, அவன் பேசுறதும் கேக்குது. டேய் கேக்குதா ராகுல்? கேக்குது. இருக்கேன். என்ன என்ன mute அந்த பண்ணிட்டியா? இந்த கொஸ்டினும் இப்படி தானே வரும், டிராபிக்கல் டெசிடிவஸ் ட்ரீஸ்ன்னு சொல்லி 3 கொடுப்பாங்களே. இல்ல நான் எப்படி யோசிச்சேன்னா, இதுல மொத்த பெரிய ஸ்டேட் இல்ல. ஸ்டேட்ல ஒரு இடத்துல கூடமே ம் டிராபிக்கல் எவர்கிரீன் வெட்டி எவர்கிரீன் இருக்காதான்னு யோசிச்சேன் நான். எனக்கு நீ ஏன்டா அது டிராபிக்கல் வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ங்கிறது டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தானே, அது எப்படி ஹிமாச்சல்ல இருக்கும்னு நம்ம யோசிக்க முடியும்? கரெக்ட் தான்க்கா நீங்க சொல்றதெல்லாம். ம். பட் நான் வந்து ஹிமாச்சல்ல பெரிய ஸ்டேட்லாம் இல்லடா, ரொம்ப பெருசுலாம் கிடையாது. நான் ஜியாகிரபிக்கல் பவுண்டரி வச்சு எடுத்தேன். ஓகே, டிராபிக் ஹிமாலயஸ் இஸ் கம்ப்ளீட்லி இன் அல்பைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கார்டிங் டு யூபிஎஸ்சி. இன் டார்க் சம்டைம்ஸ் சீன் நியூஸ். கம்ப்ளீட்லி ஆல்பைன் வராதுடா, அந்த வெஜிடேஷன் லேயர் வரும்ல, போறப்ப டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ல இருந்து சம்திங் ஆரம்பிக்கும், டெம்பரேட் ஃபாரஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு வரும். டெம்பரேட் எவர்கிரீன் கேட்டா நீ போடலாம். மவுண்டைன் வெஜிடேஷன் சொல்லி என்சைட் சாப்டர் இருக்கும். ஏன்னா ஜோனேஷன் இருக்கும்ல, இங்க ஆல்டிடியூட் ஜோனேஷன் இருக்கும் ஹிமாலயாஸ்ல. நீ கம்ப்ளீட்லி ஆல்பைன் போட்டாலும் தப்பு தான். புரியுதா? சப்டிராபிக்கல் ரீஜியன் வச்சு போடு. புரியுது. நீ அந்த அதுலயும் வந்து ஜாக் ஃப்ரூட் வில் பி எலிமினேட்டட். கரெக்ட் தான். இதே மாதிரி ஃபார்மேட் தான். சூப்பர். In dark sometimes seen in news, an indigenously developed radar system inducted into Indian defense. In dark. Arctic. Okay, indigenously developed radar system inducted in Indian defense. Indian satellite to provide a service to the country of Indian Ocean Rim. A scientist establishment set up by India in Antarctic region. Scientist establishment by in Antarctic region. India's underwater observatory scientist study in Arctic region. Underwater. Inga scientist establishment. Inga India satellite to provide a services to the country of Indian Ocean Rim Association. ரிம்முக்கும் ஆர்க்குக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப யூனிக்காக இருக்கு பாரு இது. இந்த ஆர்க் நம்ம இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இது பார்த்தோம்ல, ஐஸ் கியூப்ஸ், அது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் வச்சுருந்தாங்க. இதே மாதிரி சம்திங் ரொம்ப யூனிக்காக கேட்டிருந்தாங்கல்ல, அதே மாதிரி ஸ்பேட்டர்ல தான் இருக்கு. ஒரே கொஸ்டின் பேப்பர்லேயே 2 இருக்கு, டார்க் அண்ட் ஐஸ் கியூப் அப்படின்றது. சரி, வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபாரஸ்ட் கார்பன் பார்ட்னர்ஷிப் ஃபெசிலிட்டி. சரி, ஃபெசிலிட்டின்றாங்க. கார்பன் பார்ட்னர்ஷிப் ஃபெசிலிட்டி இட்ஸ் அ குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆஃப் கவர்மெண்ட், பிசினஸ் அண்ட் சிவில் சொசைட்டி அண்ட் இண்டிஜினஸ் பீப்புள். பார்ட்னர்ஷிப். ஓகே, it provides a financial aid to the universities, individual scientists and institutions involved. Individual scientists கூட கொடுக்குறாங்களா, involved in the scientific forestry research for the develop eco-friendly and climate adaptation technologies for the sustainable forest management. It assists the country in their reducing emission from the deforestation. Country assist பண்ணுது and forest degradation effort by providing them a financial and technical assistance. யாருக்கு கொடுக்குறாங்க? அசிஸ்ட் த கண்ட்ரீஸ்க்கு கொடுக்குறாங்க, டெக்னிக்கல் அண்ட் கொடுக்குறாங்க. இங்கே யார் கொடுக்குறாங்கன்னா இண்டிவிஜுவல் சயின்டிஸ்ட்க்கு கொடுக்குறாங்க காசு. யூனிவர்சிட்டிஸ்க்கு அண்ட் இண்டிவிஜுவல் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வால்வ் இன் சயின்டிஃபிக் ரிசர்ச். யாருக்கு கொடுப்பாங்கன்னா இது பெரிய பார்ட்னர்ஷிப்ல. அப்படின்னா என்ன கேட்டால் நான் வந்து ஒரு கண்ட்ரீஸ்க்கு தான் காசு கொடுப்பாங்க, சின்ன சின்ன ஆளுங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னே போடுறேன். ரெண்டுமே காசு கொடுப்பாங்கன்னா 1 2 3 எல்லாத்துக்கும் காசு கொடுக்க முடியாதுங்க, காசு ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம 1 and 3 போடுவோம், கண்ட்ரீஸ்க்கு தான் காசு கொடுப்பாங்கன்ட்டு. ஆன்சர் கரெக்டா இதுக்கு? கரெக்ட். சரியா? அதாவது எய்டுக்கும் அசிஸ்டன்ட்டும் டிஃபரெண்ட் தானடா. அசிஸ்டன்ஸ்னா லோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்ல அப்ப செகண்ட் ஷேர் ஃபினான்ஷியல் எய்டுன்னு கொடுத்துருக்காங்க. எய்டுனா இருக்கலாம். திருப்பி கட்ட தேவையில்லை. அசிஸ்டன்ஸ்ங்கிறது லோன் மாதிரி அப்படி எடுத்துக்கலாம்ல. ஓகே, நீ அப்படி அது அவ்வளோக்கு வர போற. சரி, அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் இண்டிவிஜுவல் சயின்டிஸ்ட் ஹவு கேன் தி கேட்டகரைஸ்? அது கஷ்டம். கொடுக்க மாட்டாங்க. யூனிவர்சிட்டிஸ்க்கு இல்லைன்னா இண்டிவிஜுவலுக்கு தருவாங்க, இல்லை யூனிவர்சிட்டிஸ் தருவாங்க. எல்லாருக்குலாம் தர முடியாது, ஒரு கண்ட்ரியா மொத்தமா தந்துருவாங்க, நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம எஃப்ஓச்சுக்கு தான் தருவாங்களே தவிர ரிசர்ச்சுக்கு தருவாங்களா அப்படின்றதுலாம் டவுட் தான். இங்க கொடுத்துருக்காங்க பாரு, எங்க இது ரிசர்ச்சுக்கு ஃபாரஸ்ட் ரிசர்ச், இங்க எஃப்ஓச்சுக்கு தராங்க.
ஸோ நீ அவ்வளோ கூரா நீ இதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டா தான் ஆன்சர் எடுத்துட்டு வர முடியும். இந்த கொஸ்டின்லாம் பார்த்து போடுங்க. இல்லைன்னா தப்புன்னு 1 2 3 போட்டு வர வேண்டியதான். Each day is more or less the same. The morning is clear and bright with a sea breeze. Each day more or less the same. Morning is clear and bright with a sea breeze. As the sun climbs high in the sky, and the heat mount up and dark clouds form. Then the rain comes up with thunder and lightning, but rain is soon over. Okay. Each day more or less same இருக்கு. Morning is clear and bright area with a sea breeze, and sun climbs high sky and heat mount up and dark clouds forms. ஸோ மதியானத்துக்கு அப்புறம் மழை பெய்யுது, சாயங்காலம்னா மழை பெய்யுது, ஈவினிங் ஆச்சுன்னா மழை பெய்யுது பயங்கரமா. வித் தண்டர் அண்ட் லைட்னிங். ரெயின் இஸ் சூன் ஓவர், சீக்கிரமா முடிஞ்சும் போயிடுது. ஆக்சுவலா இது ஈக்குவட்ரியல் மாதிரி தானே இருக்கு. மான்சூன் வந்து ரிவர்சல் ஆஃப் விண்ட் மாதிரி தெரில. சவானா அங்கே மழை பெய்யாமனே எனக்கு தெரில. தண்டர் ஸ்டோமோட மழை பெய்யுதுன்னா ஈக்குவட்டரியல் ரீஜன் தான். கன்வென்ஷனல் ரெயின்ஃபாலை பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்ட் தானா? ஓகே, தேங்க்யூ. இது ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். மெடிட்டேரியனும் கிடையாது, மான்சூனும் கிடையாது, சவானா. ஆனால் அங்கே தண்டர் ஸ்டோம்லாம் வர்றது வந்துச்சுன்னா அங்கே ஏன் சவானால வந்து ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். சேம் டே இருக்காது. சேம் டே கிடையாது. ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வித்தின் டேவே டயூர்னல் டெம்பரேச்சரே வேரியேஷன் இருக்கும். சரி, இன் இந்தியா விச் ஆர் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் எ டீக் ஆர் டாமினன்ட் ட்ரீ ஸ்பீஷிஸ்? மறுபடியும் கேட்குறது, எந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் டீக் இருக்கும்? ட்ராபிக்கல் டெம்பரேட். சரி, டெம்பரேட் எடுத்துரும். கிராஸ்லேண்ட்லையா? இந்தியாவில் வாழுது, அப்போ ட்ராபிக்கல் தான் அது. சரியா? ட்ராபிக்கல் த்ரான் ஸ்டப் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் மாய்ஸ்டர் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ ஒரு டெசிடியஸ் ட்ரீ, அது வந்து இலை உதிரும் மரம் அப்படின்னு தெரிஞ்சாலே போட்டுடலாம். ஸ்டப்ஸ் கிடையாது கன்ஃபார்மாக. டீக் நம்மளுக்கு தெரியும், தேக்கு மரம். த்ரான் ஸ்டப்ஸாக இருக்காது. ரெயின் ஃபாரஸ்டா இல்லை டெசிடியஸ் ஃபாரஸ்டான்றது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ரெஃபரன்சஸ் வச்சு தான் இது போட முடியும். இல்லைனா இது போட முடியாது, கடினம். இல்லைனா படிச்சிருந்தீங்கன்னா போடலாம். சரி, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டைப் டேர்ம் ஈகோசிஸ்டம்? ஈகோசிஸ்டம் அப்படின்றத பெஸ்ட் டிஃபைன் பண்ணணும். கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் இன்டராக்டிங் வித் ஈச் அதர், அது ஈகோசிஸ்டம். சரி, இட்ஸ் பார்ட் ஆஃப் அன் எர்த் விச் இஸ் இன்ஹாபிட்டட் பை த லிவிங் ஆர்கானிசம்ஸ். கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டுகெதர் வித் என்விரான்மெண்ட் வித் இன் விச் தே லிவ். ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா ஆஃப் த ஜாகிரபிக்கல் ஏரியா. ரொம்ப நேரோவாக இருக்குங்க. ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா ரொம்ப ப்ராடாக சொல்கிறாங்க. ப்ராடு இட்ஸ் பார்ட் ஆஃப் எர்த் இன்ஹாபிட்டட் பை லிவிங். பார்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் டிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்களே, டிஸ்கிரிப்ஷனாக வாட் இஸ் கம்யூனிட்டி ஆஃப் அன் ஆர்கானிசம்ஸ், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். இன்டராக்டிங் வித் ஈச் அதர். ஒரே கொஸ்டின்லயும் அந்த லிங்க் இருக்கு. கோல்டிலாக்ஸ் ஜோன் கேட்டாங்களா? அது வந்து லிவிங் ஆர்கானிசம் இருக்கிற ஜோன், ஹேபிட்டபிள் ஜோன். சரி, ஆன்சர் ஏ தான் சொல்றேன். ஆனா ஒரே கொஸ்டின்ல ரெண்டு லிங்க் Answer இருக்கு. ஏவா? இது தெரிஞ்சா ஆன்சர் சி சாரி. ஓகே, எப்படி நீ அதை கோல்டிலாண்ட் கூட கனெக்ட் பண்ற எனக்கு புரியல. கோல்டிலாக்ஸ் ஜோன் ஹேபிட்டபிள் ஜோன் தான். இது இன்ஹாபிட்டட் பை லிவிங் ஆர்கானிசம் தான கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன் போறோம். எர்த் லைக் பிளானட்ல ஹேபிட்டபிள் ஜோன் கேவி அது. ஏன் அதுக்கு இதுடா ஏ ஆப்ஷன் தானே அதுக்கு. எர்த் லைக் ஜோன் அது, நான் அதான் சொன்னேன். ஏன் அது ஏ ஆப்ஷன்டா? இல்ல, அது வந்து இது எர்த் லைக் பிளானட். இது கிடையாது. எவ்வளவு நாள் ஏ ஆப்ஷன் தான் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு சர்ஃபேஸ் மேட்டர் ஜோன் பேர் வந்து பார்த்தனா பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க. சோ ஏ ஆப்ஷன் பயோஸ்பியர். அப்படியா? ஓகே, அந்த क्वेश्चन போறேன். அதுக்கும் பார்ட் ஆஃப் தி எர்த் which is inhabited by living organisms பார்த்தனா லிமிட்ஸ் ஆஃப் தி habitable zone about the earth surface ரெண்டும் ஒரே தான். ரெண்டுமே பயோஸ்பியர் தான் சொல்றாங்க. ஓகே. எர்த்தோட பார்ட்ல லிவிங் ஆர்கானிசம்னா அது பயோஸ்பியர். ஓகே, H1N1 வைரஸ் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரிப்பீட்டேஷன் அப்படியே. சம்டைம்ஸ் சீன் இன் நியூஸ் வித் ரெஃபரன்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் டிசீஸ்?
H1N1ன்றது ஈச் எடுத்துரும். டெங்கு எடுத்துரும். ஓ! அதே ரிப்பீட்டேஷன் ஒரு வேள. அங்க தான் H5N1ன்னு சொன்னேன்ல, அதுதான் தப்பு. ஸ்வைன் ஃப்ளூ. ஆனா இது 2த்துல போடுறது கஷ்டம் தான். யோசிச்சு தான் போடணும். அந்த வருஷத்துல அது மேபி அதிகமா வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப இந்த வருஷம் ஏதாவது வைரஸ் வந்துச்சுன்னா, அந்த வைரஸோட ஐ மீன் ஏதாவது ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா, அந்த வைரஸ் வந்து ஒரு ஒரிஜினல் நேம் H1 அத பத்தி கேட்குறாய்ங்க. இல்ல DNA வைரஸ், RNA வைரஸ்னு ஒரு வாட்டி கேட்டானுங்க. அதையும் கேட்கலாம். பயோ டாய்லெட்ஸ் யூஸ்டு பை த இந்தியன் ரயில்வேஸ். இந்தியன் ரயில்வேஸ்ல யூஸ் பண்ணாங்க. சரி, டீகம்போசிஷன் ஆஃப் ஹியூமன் வேஸ்ட் ஆஃப் த பயோ டாய்லெட்ஸ் இஸ் இனிஷியேட்டட் பை த ஃபங்கல் இனாகுலம். டீகம்போசிஷன் ஆஃப் ஹியூமன் வேஸ்ட்டை ஃபங்கல் இனாகுலம்ல பண்றாங்க. இனிஷியேட்டட் பை ammonia and water vapor are the only end product in this decomposition which are released into the atmosphere. ஒரு டீகம்போசிஷன் நடந்துச்சுன்னா கன்ஃபார்மா கார்பன் டை ஆக்சைடுன்னு ஒன்று வரும். சரியா? இவன் என்ன அமோனியா ஒன்லி அப்படின்றது தப்பு. 2 கன்ஃபார்மா தப்பு. ஆனா இங்க பாரு, இட் இஸ் இனிஷியேட்டட் பை அப்படின்னு சொன்னாலே அடுத்த வார்த்தைன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேக்டா மாறுகிறது. இது பார்த்தா தெரியாத ஒரு கொஸ்டின் தான். ஆனா இந்த மாதிரியும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா இல்ல தப்பா? தப்பு. பாக்டீரியல் இனாகுலம் அது ஆக்சுவலா அதை விட்டுரு. அது நம்மளுக்கு என்னன்றது கண்டென்ட்க்கு போகாத. கண்டென்ட் விட்டுட்டு கண்டெஸ்ட்டுக்கு சொல்றேன், நான் மெரிட் ஆஃப் த கொஸ்டினுக்கு சொல்றேன். சரியா? கொஞ்சம் ஜாக்கிரதை. ஏன்னா அது கரெக்ட்னு போட்டு இது தப்பு வந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அக்கா இது கரெக்ட் தானே ஆன்சரு? கரெக்ட் தான்டா, ஆன்சர் கரெக்ட். நீங்க எப்படி போடுவீங்க இதை? அந்த டைம்ல எனக்கு தெரியாது. 2015 இது நினைக்கிறேன். 15 இது. ஆமா அது கரண்ட் அஃபேர் அதிகமா இருக்கிற பேப்பர். அக்கா, இது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இல்லக்கா. எங்க நீங்க வேற எப்படிக்கா படிப்பீங்க கரண்ட் அஃபேர்ஸ்? அவ்வளோ கஷ்டம் அக்கா, அது சான்ஸே இல்லை. நீங்க அப்படியே ரயில்வேஸ் யூஸ் பண்ணி தானே பங்கல் பாக்டீரியா அப்ப கொடுத்துருந்தாங்க. அந்த டைம்ல தான் 2014ல இருந்து பயோ டாய்லெட் நிறைய இதுல ரயில்வே ஸ்டேஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. என்னக்கா சொல்றீங்க? சரி சரி. With reference to the fuel cell in which hydrogen rich fuel and oxygen are used to generate electricity. அதாவது ஒரு ஃபியூல் செல் ஹைட்ரஜன் ரிச் ஃபியூல் அண்ட் ஆக்சிஜன் ஆர் யூஸ்டு டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. இந்த வருஷம் கேட்டாங்க தெரியுமா? ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லோட எண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு இங்க இருக்க ஆன்சரு, பியூர் ஹைட்ரஜன் இஸ் யூஸ்டு. ஃபியூல் செல் எமிட் ஹீட் வாட்டர் அண்ட் அஸ் அ பை ப்ராடக்ட். இதுதான் கரெக்ட். இதை தான் இங்கேயும் ஆன்சராக போட்டிருந்தோம். ஃபியூல் செல் கேன் பி யூஸ்டு ஃபார் பவரிங் எ பில்டிங் அண்ட் நாட் ஃபார் த ஸ்மாலர் டிவைஸ் லைக் எ லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கனாலே தப்புங்க அது. சரியா? ஓகே, செகண்ட் வந்து ஏசி கரண்ட் டிசி கரண்ட். அங்கேயும் ஏசி கரண்ட் டிசி கரண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ரெஃபரன்ஸ்ல தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா 2015லேருந்து 2024 ரிப்பீட். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரிப்பீட். இப்போ ஏசி கரண்ட் டிசி கரண்ட்னா ஏதாவது கண்ட்ரி ப்ரொடியூஸ் ஆகணும்னா கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ்ட் அஸ் டிசி கரண்ட். ரைட்? ஒன் ஒன்லி. பாரு, இந்த கொஸ்டின்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது கொஸ்டின் ப்ராப்ளம்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். அக்கா சால்வ் பண்ணுறீங்களா நீங்கள்? ஒரு பேப்பர் சும்மா இல்லை, யாராவது சால்வ் பண்ணுறீங்களா? கஷ்டம். சும்மா சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க அக்கா. 16
கேவி நீ பண்றியா? ரீட் தானே பண்ணணும். சாவடிச்சிருவேன். அதை வேணா பண்றேன் ராகுல். சும்மா ட்ரை பண்ணி பாரு, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சும்மா மெரிட் ஆஃப் த கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணு. எந்தெந்த கொஸ்டின் வருது எந்தெந்த கொஸ்டின் வர மாட்டேங்குதுன்னு ட்ரை பண்ணு சும்மா. யாரா பண்ணுங்க 2 பேர்ல. நான் தப்பு தப்பா எடுப்பேன்பா. பரவாயில்ல. ஓ போ, நீ தப்பு தப்பா எடுப்ப. எப்படித்தானோ. எனக்கும் அளவுக்கு திறமை இல்லடா. சரி படிங்க, சும்மா படிங்க பார்க்கலாம். கேவி ஸ்டார்ட் பண்ணு. அடுத்த பேப்பர் அக்கா படிக்கட்டும். இல்ல வேற யாரா பண்றா கூட எனக்கு கேட்கலாம். யாரா பண்ணுங்க. நான் எதாச்சும் கேளு, யாரும் பண்ணலன்னா பன்றி பார்த்துக்கலாம். स्टार्ट करो. in tropical regions, Zika virus disease is transmitted by the same mosquito that transmits dengue. ஏலஸ் தான். ஆனா இது தெரிஞ்சாதானே போட தெரிஞ்சாதான் முடியும். எடுக்க முடியும். தெரிஞ்சாதான் எடுக்க முடியும். ரொம்ப கஷ்டம். அடுத்தது வந்துரு. ஓகே, ஃபர்ஸ்ட் இட்ஸ் கரெக்ட். sexual transmission of Zika virus disease is possible. நாங்க சொன்னல ஒரு பாசிபிலிட்டி ஒன்னு இருக்குன்ட்டு, செக்சுவல் டிரான்ஸ்மிட்டட். இதுதான். சரி, இது கரெக்ட்டா இந்த ஸ்டேட்மென்ட், செகண்ட் ஸ்டேட்மென்ட். பாசிபிள் கரெக்ட்டா தான் சொன்னல. எனிதிங் பாசிபிள். இது நீ இல்ல அப்படினு ப்ரூவ் பண்ண முடியுமா உன்னால? இல்ல எனி ரிசர்ச்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கஷ்டம். ஓகே. ஏனா நான் சொன்னல எனி chronic disease. இப்போ வந்து கன்ஃபார்ம் ஸ்டேட்மென்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஜிகா வைரஸ் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் டிசீஸ்னு கொடுத்தா தப்பு. அது நம்ம தெரியல. நான் வந்து அது தப்புன்னு எடுத்துடலாம். நீ எடுக்கலாம். பாசிபிள்னு சொல்றதுனால வைக்கலாம். ஏன் தெரியுமா? எனி chronic disease, ஏதோ ஒரு chronic disease இருந்துச்சுன்னா இட் மே பி transferred, மேபி ஆர் மே நாட் பி transferred through sexual transmission. சொல்ல முடியாது. ஏன்னா chronic-ல ஆல்ரெடி ஒரு chronic அது. சொல்ல முடியாது அது. ஓகே. அதனால நீ ரிசர்ச் பேப்பர் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்க, நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. கிரானிக் டிசீஸ், டியூபர்குலோசிஸா இருக்கட்டும், ஹெப்படைட்டிஸ் பி, இது எல்லாத்துக்குமே வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட்லாம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுல பாசிபிலிட்டி, இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்தாங்க, 100 சாம்பிள் ஸ்பேஸ் எடுக்கிறாங்கன்னா அதுல 20க்கு மேல சாம்பிள் ஸ்பேஸ்ல வந்து அது ஆமா அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா தான் அது ஆமான்னு சொல்லுவாங்க. 1-2 ப்ரூவ் ஆகும் சம்டைம்ஸ். அதனால அது பாசிபிள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அது. புரியுதா? ஸோ நான் அந்த ஸ்டேட்மெண்டோட மெரிட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வந்து ஃபேக்ட் தெரிஞ்சா தானே போட முடியும். ஃபேக்ட் தெரிஞ்சா போடலாம். ஆனா இந்த மாதிரி எங்கயாவது இதுக்கப்புறம் ரிலவெண்டான ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது கரெக்ட்னு போட்டுரு. சும்மா அதுக்காக சொல்றேன் நான். சரி, ஓகே. கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து the terms event horizon, singularity, string theory and standard model வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அப்சர்வேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யூனிவர்ஸ், ஸ்டடி ஆஃப் சோலார் அண்ட் லூனார் எக்லிப்சஸ், placing satellite in the orbit of the earth, origin and evolution of living organisms on the earth. எக்லிப்ஸ் அதை எடுத்துடலாமா? ஏன் ரொம்ப நேரோவா இருக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒன்லைனர் படிக்கும்போது இதோட அப்சர்வேஷன், ஸ்டடி, தி பிளேசிங் தி சேட்டலைட் ஆர் ஆரிஜின். ஸோ நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் வா. சேட்டலைட் மோஸ்டா சேட்டலைட் பிளேஸ் பண்றது யூஸ்வலா நடக்கிறது தானே. ஸோ அப்போ அதை எடுத்துடலாம். அது ஒரு ஜென்ரல் கான்செப்ட் தானே, பிளேஸ் பண்ணிட்டு தானே இருக்கும். பிளேசிங் சேட்டலைட் எர்த்ல ஓகே யூஸ்வலா நடக்குது. இது ரெண்டும் எடுத்துடலாம். இங்க வந்து 2 விஷயம் வரும். ஒன்று யூனிவர்ஸோட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கா, இல்லை லிவிங் ஆர்கானிசம்ஸோட எவல்யூஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு. இப்போ வந்து லிவிங் ஆர்கானிசம் பத்தி படிக்கிறோமா, இல்லை யூனிவர்ஸ் ரொம்ப ப்ராடா இருக்குல்ல, அது இல்லாம ஒன்று அப்படி அன்னோன் மாதிரி. டி வந்து நோன், எப்படி வந்துச்சு, சைனா பாக்டீரியா வந்துச்சுன்னு ஒரு மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்கு. யூனிவர்ஸ் இதானது கிட்டத்தட்ட ஒரு அன்னோன் மாதிரி தானே. எக்ஸாக்ட்லி. இது எல்லாமே ஒரு தியரி பாரு. தியரி மாடல்ல இதெல்லாம் சிங்குலாரிட்டின்ற ரிலேட்டிவ் தியரி, பிசிக்ஸ்ல படிக்கிற மாதிரி இருக்கலாம் பெருசா. ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்சர்வேஷன் ஆஃப், இதே மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒரு கொஸ்டின் படிப்போம். இதுதான் வந்து ஏதோ யூஸ் பண்ணுவோமே, லிகோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க.
எலிசான்றது எலிசாவா? வேற கொஸ்டின். எலிசா வேற கொஸ்டின். லிகோன்றது தனியா ஒரு கொஸ்டின். இதே மாதிரி ஒன்லைன் அந்த ஈலிசான்னு ஒண்ணு இருக்குடா. ஈலிசாவும் இதுக்குதான். இல்ல ஈலிசா வந்து கிராவிடேஷனல் அது வேவ். பேட்டர்ன் வேற. பேட்டர்ன் டிஃபரன்ஸ் வேற. ம், ம். லிகோன்ற கொஸ்டின் ஓகே, எதுக்குன்னு ஓகே. சொல்றேன். அது எந்த ம், வருஷம் ம். பார்த்தா ஞாபகம் இல்லை எனக்கு. சரி. ம். ஓகே. வித் ரெஃபரன்ஸ் டு அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா, டெக்னிக் ஆஃப் ஜீனோம் சீக்வன்சஸ் வந்து எந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இமீடியட் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூஸ்டு டு ஐடென்டிஃபை ஜெனட்டிக் மார்க்கர் ஃபார் தி டிசீஸ் ரெசிஸ்டன்ட் அண்ட் ட்ரா டாலரன்ஸ் இன் வேரியஸ் கிராப் பிளான்ஸ். ம். ஓகே. ஜென்ரலாக தான் இருக்கு. The technique help in reducing the time required to develop new crop plants. It can be used to decipher the host pathogen relationship in crop. ஃபர்ஸ்டும் தேர்டும் கிட்டத்தட்ட இன்டர்லிங்க்ற மாதிரி தானே இருக்கு. சரி. டைம் ரெடியூஸ் பண்ண முடியுமா? இல்ல சும்மா மெரிட்டுக்கே போயேன். இந்த டெக்னிக் ரீசெண்டா நியூஸ்ல பேசுறாங்க. ஜீனோம் சீக்வென்சிங்னு பேர் சொல்றாங்க. ம், இமிடியேட் எப்படி ஹெல்ப் ஆகும்? எங்க ம், அக்ரிகல்ச்சர்ல ஒரு ம், அப்ளிகேஷன். இப்போ டெக்னிக் ம், வந்து ம். அக்ரிகல்ச்சர்ல ஒரு புது வெரைட்டி கொண்டு வரதுனா டைம் கம்மியாகுமா? ஒரு புது டெக்னாலஜி டைம் கம்மியாகுன்றது நார்மலா? இல்லனா அப்நார்மலா இருக்கா? நார்மல் தான் அவ்வளவுதான். ஒரு டெக்னாலஜி எதுக்குன்னா டைம் எஃபிஷியன்ட்டா அவ்வளோ. கொண்டு வரதுக்கு தான். ஓகே. ம். டிசஃபைர் பண்ண முடியுமா ஒரு புது டெக்னாலஜி? சீக்வென்சிங் ஜீனோம் சீக்வென்சிங் சொல்றோம். ஏதோ சம்திங் சீக்வென்ஸ் தனித்தனியா ம், பிரிச்சு ம். வைக்கிற பாரு. அதனால டிசஃபைர். ஓகே. சும்மா மெரிட் ஆஃப் த கொஸ்டினுக்கே போலாம். மறுபடியும் ஜீன் சீக்வென்சிங் கேன் பி யூஸ்ட் as a identified the genetic marker for the disease resistant and drought tolerant in various problems. இந்த சீக்வென்ஸ் பண்ணிட்டானா டிசஃபைர் பண்ணிட்டானா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் ஆக்சுவலா. ம். ஸோ ஐடென்டிஃபை, டிசஃபைர் அண்ட் டைம் ரெக்வயர்டு வந்து கம்மி பண்றது. இது மூணுமே இதோட அப்ளிகேஷன் இமீடியட் ஃபியூச்சருக்கு அதுக்கு தான் யூஸ் ஆக போகுது. ஸோ சும்மா மெரிட் ஆஃப் த கொஸ்டின்லேயே ஆன்சர் வருது. சரி இது நானே படிக்கிறேன். மறுபடியும் commonly used and consumed material. Unwanted or controversial chemicals like to be found in them. சரி, unwanted or controversial ரெண்டுமே சொல்றான். எதெல்லாம் அன்வான்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நான் லெட் தான் ஃபர்ஸ்ட் தூக்குவேன். ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல ப்ராமினேட்டட் வெஜிடபிள் ஆயில். அங்க ப்ராமினேட்டட் வெஜிடபிள் ஆயில்ன்றது ஒரு லீத்தல்னு பார்த்தோம் தானே? என்ன சொன்னாங்க அதை ப்ராமினேட்டட்ன்றத? ப்ராமினேட்டிவ் ஃப்ளேம் இது படிச்சோம் மேடம். ரெடண்டன்ட். ப்ராமினேட்டட் ஃப்ளேம் ரெடண்டன்ட்னு பார்த்தோம். இன்னொரு வாட்டி புரோமைடை வந்து புரோமைட் தானே புரோமைடு தானே அது புரோமைடை வந்து சாப்பிட்டோன்னா எக்ஸ்ரே ஒழுங்கா எடுப்போம் அப்படின்ற ரெண்டு அப்ளிகேஷன் பார்த்தோம் இதுக்கு. இப்போ அது அன்வான்ட் கெமிக்கலா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல எந்த பேரியம் இல்ல? லெவலில் சாரி பேரியம் சாரிங்க பேரியம். அப்போ அது ப்ராமினேட்டட் ரெடண்டன்ட் அது. ஓகே. அப்போ இது வந்து ஒரு பிரச்சனைனே வச்சுக்கலாமா? புரோமைடு பிரச்சனையே வச்சுக்குவோம். சைனீஸ் மோனோசோடியம் குளுக்கமேட். சோடியம் தான், ஏதோ சோடியம் மோனோசோடியம்ன்றான். குளுக்கமேட்ன்றது ஓ அஜினமோட்டோ அது. சரி நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோ, சும்மா சோடியம்னு வச்சுக்கோ. குளுக்கமேட் அன்வான்ட் கான்ட்ரவர்ஷியல்னா அப்போ இதுவும் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் தான். இதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் தான். லெட் கான்ட்ரவர்ஷியல் இல்லையான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதனால 2 and 3 ஒரு ஆன்சர் வருது. ஆன்சர் டி. ஓ டியா? 1 2 3 டா. நேத்து தான் பார்த்தோம் இத. இதுதான் பார்த்தோம். இட்ஸ் a controversial thing, not Yeah. true. இதுக்கு என்னடா சொன்ன, சோர்ஸ்னா லிப்ஸ்டிக் எடுத்துக்கலாம். இதுனா மட்டும்தான் பாய்சனிங்க்கு தான் நம்ம வந்து இந்த ஓ இது காஸ்மெட்டிக்ஸ் அன்வான்டா எடுக்கலாம். இல்லையான்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான் அப்படி சொல்றேன். ஓகே. லிப்ஸ்டிக்ல லெட் அன்வான்ட். அப்படியே போடுறீங்க, போடாதீங்க, செத்து போயிடுவீங்க. சரி. ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடு are used to create a digital display in many devices. What are the advantages of organic light emitting diode display over liquid crystal device? Okay, crystal device. Display over crystal device. ஒரு அட்வான்டேஜஸ் வந்து இதோட அட்வான்டேஜை விட அதோட அட்வான்டேஜ் கேட்குறாங்க. சரியா? ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட்ஸ். ஆர்கானிக் லைட் எமிட்டிங் பார்க்கும்போது எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு எது செகண்ட் வந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டா ஈஸியா வரும். ஓகே ஓகே. ஒன்று சூப்பர் அக்கா. மாடர்னு இது வந்து ட்ரெடிஷ்னல்னு வச்சுக்கலாம். ஆர் கிரியேட்டட் டு டிஸ்பிளே இதுதான் புதுசு மெனி டிவைஸில். அப்போ இது வந்து லிக்விட் கிறிஸ்டல் வந்து ட்ரெடிஷ்னல்னு வச்சுக்கலாம். ஏன் எங்கே யூஸ் ஆகும்னா இது வந்து நம்ம காசு அந்த டைம் எஃபிஷியன்சி சொல்லும் போது மட்டும் தான் யூஸ் ஆகும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. சரி.
கேன் பி அந்த ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடு வந்து டிஸ்ப்ளே கேன் பி ஃபேப்ரிகேட்டட் ஆன் த ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக் சப்ஸ்டேட். சரி. ரோல் அப் டிஸ்ப்ளே எம்பெடட் இன் த க்ளோத்திங் கேன் பி மேட் யூசிங் ஓஎல்இடி. ஓகே, ஓஎல்இடி. டிரான்ஸ்பரண்ட் டிஸ்ப்ளே ஆர் பாசிபிள் யூசிங் ஓஎல்இடி. பாசிபிள் தானே? பாசிபிள். ஓகே. ரோல் பண்ணலாமா? அப்போ ஏதோ ஆர்கானிக்னு சொல்றாங்கனாலே சம்திங் ஏதோ ரோல் பண்ணலாம், புது அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. கேன் பி தானே? கேன் பி மேட். ஓகே, நோ ப்ராப்ளம். கேன் ஃபேப்ரிகேட் பண்ணலாமா? ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக். அப்போ ரோல் அப்பே பண்ணலாமா? ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக் மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணலாம். கேன் பி ஃபேப்ரிகேட்டட் ஆன் த ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக் சப்ஸ்டேட் மேலே ஃபேப்ரிகேட் பண்ணி வைக்கலாம். ஓகே, இதுக்கு அது ஒர்க் ஆகல. பட் இந்த இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகல. பட் அக்கா சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. சொமாட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ். சொமாட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி இதில் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோ லார்விசைடு, மேனுஃபேக்சரிங் ஆஃப் biodegradable plastic, and reproduction of cloning animal, and production of organisms free of disease. இது வராதுங்க. இது ரொம்ப கஷ்டம். ஆர்கானிசம் ஃப்ரீ ஆஃப் டிசீஸ் ஒரு அப்ளிகேஷனாக இருக்க முடியாது. சரியா? அது வந்து ரொம்ப ரேடிக்கல் அப்ளிகேஷனும் கூட. க்ளோனிங் அனிமல் பண்ணலாம், இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக். பிளான்ட் ஒரு ஆர்கனிசம் தானே, அது வந்து டிஷ்யூ கல்ச்சர் மூலமா. நீ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசு ப்ரோ. பிளான்ட்டும் ஒரு ஆர்கனிசம் தானே, அதுவுமே வந்து டிசீஸ் ஃப்ரீயா டிஷ்யூ கல்ச்சர் மூலமா பண்ணலாம் தானே. பிளான்ட் ஏன் பிளான்ட் சொல்ற இங்க? டேய், நீ சொல்றது புரியலடா எனக்கு. எது சொன்ன? ஏன் சொன்ன அப்படி? இல்லடா, பிளான்ட் ஆர்கனிசம்ஸ்னா நீ அனிமல் மட்டும் தான், பிளான்ட் ஒரு ஆர்கனிசம். பிளான்ட் ஒரு ஆர்கானிசம்ஸ் தான். டிசீஸ் ஃப்ரீயா பண்ணுவியா? அத டிசீஸ் ஃப்ரீ பண்ண டிஷ்யூ கல்ச்சர் மூலமா பண்ணுவாங்கல்ல. பண்ண முடியாது. டிசீஸ் ஃப்ரீனா எல்லா பெஸ்ட்டுக்கும் ஒரு கொஸ்டின் இதே மாதிரி வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆல் த பெஸ்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் தப்புன்னு எடுத்தோம் நம்ம. ஏதோ ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி எல்லா பெஸ்ட்டையும் நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொன்ன ஒரு கொஸ்டின் தப்புன்னு எடுத்தோம். அப்போ எப்படி டிசீஸ் ஃப்ரீன்னு பண்ண முடியும்? ஒரு பெஸ்ட் போச்சுன்னா இன்னொரு பெஸ்ட் எடுக்க முடியாது. இது ஒரு கிட்டத்தட்ட நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர்ன்றது ஜெனடிக் இன்ஜினியரிங் விட கம்மி. சும்மா நியூக்ளியர் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஆனால் நம்ம நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு அது வந்து ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங் பாஸ் ஆக போகுது. ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போக போகுது. சொமாட்டிக் செல்லே பண்ண போறாங்க. ஸோ இது அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். பயோ லார்விசைட்ஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் பயோ பிளாஸ்டிக்கை விட க்ளோனிங் ஏன் சொல்றேன்னா, இங்க வந்து அந்த இங்க ஜீன் டிரான்ஸ்ஃபர் நடந்து ஒரு ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிடுச்சுல, அதனால க்ளோன் பண்ணலாம் அப்படின்னு சும்மா ஒரு அசம்ஷன்ஸ் வரலாம். இது இன்னொன்னு பார்த்தாலும் மத்த 3மே வந்து கமர்ஷியலா இருக்கு. ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சர். எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 கமர்ஷியலுங்க. இது வந்து இம்பாசிபிள். ஓகே, அதனால நீ வந்து சி போடலாம். ஏன்னா டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ் இருக்குடா. டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸே இருக்கா? ஆனா இருக்கு. நீ அப்படி யோசிக்காதீங்க. எனக்கு தெரியல, ஆனா அப்படி யோசிக்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு தப்புன்னு ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா அதுக்கான ரெஃபரன்சஸ் தான் இது. இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் நீ எடுத்தாதான் அந்த ஸ்டேட்மெண்ட் அது கரெக்ட்னு போடுவேன். ஏன்னா அது மல்டிலைனர் ஸ்டேட்மெண்ட். புரியுதா நான் ஏன் இது தப்புன்னு சொல்றேன்ட்டு? அப்படி இருந்தா கூட, எக்ஸம்ஷன்ஸ் இருந்தா கூட நீ அதெல்லாம் பாசிபிள்னு சொன்னாங்கன்னா பாசிபிள்னு போடுமே தவிர, நீ வந்து அதுக்காக அப்ரப்டா சொல்ற இந்த மாதிரி டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி மேபி அது எந்த அளவு எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி தான் சொல்றேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லேசர் இன்ஃபர்னோ மீட்டர் ஸ்பேஸ் ஆண்டனா எலிசா கேட்டாங்களா? இதோட பர்பஸ் கேட்குறாங்க. ஸ்பேஸில் ஒரு ஆண்டனா வைக்கிறாங்க, அது லேசர் அப்ளிகேஷனில் ஒர்க் ஆக போகுது. இன்ஃபர்னோ மீட்டர்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எவல்யூஷன் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து எவால்வ் ஆகிருக்கு. இது வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். நியூட்ரினோ டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் ஆண்டனா டிடெக்ட் கிராவிடேஷனல் வேவ் டிடெக்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமோட எஃபெக்டிவ்னஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு கண்டுபிடி. டு ஸ்டடி தி எஃபெக்ட் ஆஃப் சோலார் ஃபிளேர்ஸ் ஓவர் த கம்யூனிகேஷன் சிஸ்டம். பாரு, சோலார் ஃபிளேர்ஸ் ஓவர் த எர்த்னு சொன்னா கூட நான் எடுத்திருப்பேன். கம்யூனிகேஷன் சிஸ்டம் மேலே மட்டும். எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம், எஃபெக்டிவ்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு லேசரு, இல்லைனா டிடெக்ட் நியூட்ரினோ. சரி, நம்ம இது ரெண்டுத்துல வச்சுக்கலாம். நியூட்ரினோவை டிடெக்ட் பண்ணுறதை விட கிராவிடேஷன் வேவ் டிடெக்ட் பண்ணுறது ஈஸி. ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின் 2017 இல்லையா, 15 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நியூட்ரினோவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழி நோண்டி அவர் ஐசி கீழே தான் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஸ்பேஸில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறானுங்க. அதுக்கு நீ இங்கே வைக்கிறதுக்கு ஸ்பேஸில் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் வச்சிடலாமே.
எதுக்கு இதில் வைக்கணும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனில் நீ இது ஆட் ஒன் அவுட், இதில் ஆட் ஒன் அவுட் போன வருஷத்தோட ரெஃபரன்சஸ் கொஷின்ஸ் வச்சு எடுத்துடலாம். நீடுனை கண்டுபிடிக்கிறதுக்கு சி அண்ட் மீன் ஐஸ் கியூப் வேணும், ஐஸ் கியூப் லெபார்டரி வேணும் அண்டார்டிக்ல அண்டர் ஐஸில். ஸோ அப்படின்னா நோ இன்டர்ஃபரன்ஸ் இல்லாத ஒரு விஷயம் ஒரு இடத்துல வேணும். அப்போது ஈஸியாக இருக்கிறது லேசர்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம கிராவிடேஷனல் வேவே போட்டுடலாம். ராகுல், இன்டர்ஃபெரோமீட்டர் தெரியலன்னு. இன்டர்ஃபெரோமீட்டர்னா ஒவ்வொரு வேவ்ஸ் இருக்குல்ல, எத்தனை வேவ்ஸ் இருந்தாலும் அதோட எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சு சொல்லும். அதுதான் இன்டர்ஃபெரோமீட்டரோட ஒர்க். அப்படி அது தெரிஞ்சுச்சுன்னா வேவ்ஸ்ன்னு போட்டுடலாம். நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுச்சுன்னா போட்டுடலாம். ஆனால் இன்ஃபர்மோமீட்டர்னா வேவ் டிடெக்ஷன். ஓகே, மல்டிபிள் வேவை அக்ரிகேட் பண்ணி கிராவிடேஷன் வேவ் மட்டும் எதுன்னு கண்டுபிடிக்க மாட்டாது. எடுத்து அது வந்து எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், இந்த வேவ் இதுதான் கொடுக்குது அப்படின்னு. இப்போ நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ சேட்டலைட்ல அனுப்புறாங்கல்ல, அதுல அனுப்புறதுலாம் அந்த பேலோட்லாம் வந்து இன்ஃபர்மோமீட்டர்னு போடுவாங்கக்கா. ஆமா, அதேதான் சும்மா இன்ஃபர்மோமீட்டர்னு படி பண்ணாங்க. இதே வச்சுதான் சந்திராயன் 2ல ஒரு இதை தூக்கி வீசி அதுல இருந்து வாட்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சந்திராயன் 1ல. ஓகே, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். சும்மா மெரிட் ஆஃப் த கொஸ்டின் போலாம். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ டிமாண்டு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ டிமாண்டு பயாலஜிக்கலாக, அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் கிரைட்டீரியா தான். கிரைட்டீரியா ஃபார் வாட்? ஃபார் மெஷரிங் த ஆக்சிஜன் இன் த பிளட் லெவல். சரி, இருக்கலாம். கம்ப்யூட்டிங் ஆக்சிஜன் லெவல் இன் த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். சரி, பொல்யூஷன் அசே இன் த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் ஆர் அசஸிங் ஆக்சிஜன் லெவல் இன் த ஹை ஆல்டிடியூட் ரீஜன். கண்டிப்பாக அசஸிங் ஆக்சிஜன் தான். ஆனால் கன்ஃபார்மாக நம்ம சி வர்றதுக்கு டைரெக்டாக எடுக்கிறது கஷ்டம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். அது எந்த கொஸ்டினா கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அதை வச்சு மட்டும்தான் இதை எடுக்க முடியும். பிளட் லெவல் ஆக்சிஜன் இருக்கிறது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸ்டாண்டர்ட் கிரைட்டீரியேஷன் நம்ம go with aquatic யார். If you don't know one-liner options, can't able to find na most possible option is aquatic. அதுவும் இல்லாமல் should be very holistic as well. And this is holistic. இங்கே பாரு, ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்னு சொல்கிறான், இங்கே ஹை ஆல்டிடியூட் ரீஜன் மட்டும் சொல்கிறான். இது தூக்கிடு. இங்கே பிளட்டில் மட்டும் சொல்கிறான். இது ரொம்ப சின்ன நேரவாக தான் இருக்குது. ஈகோசிஸ்டம் தான் இருக்கிறதுலே பெருசு. அதில் அக்வாட்டிக்காக ஃபாரஸ்ட் போகலாமான்னு கேட்டால் you go with aquatic. ஓகே, கஷ்டம். வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, மேபி இப்போ ரிலவெண்டா ஆகலாம். ஏன்னா 2-3 இயர்ஸ் ஆகுது. மெஷரிங் ஆஃப் ஆக்சிஜன் லெவல் இன் பிளட்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர். சரி, in the context of mitigation of impending global warming due to the anthropogenic emission of carbon dioxide, which of the following can be the potential site for the carbon sequestration? Okay, இந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டின். அசிடிட்டி ஆஃப் ஓஷன் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 2023. அது ஆட் பண்ணிங்கன்னா தெரியும். சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, மிட்டிகேஷன் ஆஃப் இம்பெண்டிங் குளோபல் வார்மிங் மிட்டிகேட் பண்ணுற ஆந்த்ரோபோஜெனிக் எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுனால வர ஏதாவது கம்மி பண்ண போகிற ஆந்த்ரோபோஜெனிக் எமிஷன் மட்டும்தான். ஸோ கொஸ்டினே நேரோ ஆகுது. விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் பி பொட்டான்ஷியல் சைட். எந்தெந்த இடத்துலலாம் நீ வந்து பொட்டான்ஷியல் சைட்டாக கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் பண்ணுவேன். சரி, பொட்டான்ஷியல் சைட்ன்றது ஒரு அபண்டன்டான ஏரியான்றது அன்எக்கனாமிக் கோல் சீம்ஸ். ஓகே, இதில் வந்து பொட்டான்ஷியல் சைட் தான். கண்டிப்பாக அங்கே வந்து ஊற வைக்கலாம். போட்டு ஃபில் பண்ணலாம். டிப்ளீட்டட் ஆயில், அந்த இடத்துல சும்மா தான் இருக்கும் போது அந்த இடத்துல ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ் டிப்ளீட் ஆயிடுச்சு, அந்த இடத்துல நீ வைக்கலாம். சபால்டன் டீப் சலைன் ஃபார்மேஷன் 1 and 2 கன்ஃபார்ம். சபால்டன் டீப் சலைன் ஃபார்மேஷன், இந்த சலைன் ஃபார்மேஷன்ன்றது நோ மோர் யூஸுங்க. சரியா, அந்த இடத்துல நோ மோர் யூஸ் ஆஃப் எனி திங். அந்த இடத்துல நீ ஒரு பொட்டான்ஷியல் சைட்டாக வந்து கார்பனை பிடிச்சி வைக்கிறதுக்கு, சீக்வெஸ்ட்ரேஷன் பிடிச்சி வைக்கிறதுக்கு பண்ணலாம். ஒய் நாட்? ஏன்னா சலைன் ஃபார்மேஷன்ன்றது சாயில் ஃபெர்டைலே இருக்க போகிறது இல்லை. அதனால நீ கார்பனை பிடிச்சி வச்சா ஓகே தானே? எனக்கு ஓகே தான் தெரியுது. In what context of solving a pollution problem, what is an advantages of the bioremediation technique? ஓகே, பொல்யூஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். சரி, இப்போ வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோரெமிடியேஷனோட அட்வான்டேஜஸ் என்ன கேட்குறாங்க. நீங்கள் வந்து அட்வான்டேஜஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் பார்த்துட்டே வரணும். ஓவராக இருந்துச்சுன்னா அதை எடுத்துடுங்க, அதை வேணாம். சரியா,
அது இல்லாம ஒரு வாட்டி நம்ம அட்வான்டேஜஸ்ன்றதுக்கு கொஷினுக்கே நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஏன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இப்போ பார்த்துட்டு வரோம். இட் இஸ் அ டெக்னிக் ஆஃப் cleaning up pollution by enhancing the same biodegradation process that occurs in the nature. It is a technique of cleaning up a pollution by enhancing the same biodegradation process occurs in nature. நேச்சர்ல நடக்கிற மாதிரியே இதையும் பண்ணும். சால்விங் பொல்யூஷன் ப்ராப்ளம். பயோ ரெமடியேஷன் நேச்சர்ல நடக்கிறத மாதிரியே பண்ணும் அப்படின்றாங்க. வச்சுக்கலாம். நம்ம பார்த்தோம்ல, நீ கேட்டல ஒரு சேம் மஸ்கிட்டோ ஒரு கொஷின் ஃபேக்ட் தெரிஞ்சாதான் போடணுன்ட்டு, அதோட ரெஃபரன்ஸா எடுத்து இதை போடு. புரிஞ்சா கேவி? ஓகேடா. அதே மாதிரி தான் இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து போடு. ஏன்னா இது உனக்கு தெரியாது. ஏன்னா நேச்சர் பண்ற மாதிரி பயோ ரெமடியேஷன்றது டெக்னிக் ஆந்த்ரோபோஜெனிக் பண்ண போறாங்க. அது மாறுமான்னு கேட்டா அப்போ பண்ற ஓகேன்னு போடுறல, அப்போ அதே ரெஃபரன்ஸ் தான். அதுவும் அதே மாதிரி தான். எனி கண்டாமினன்ட் வித் ஹெவி மெட்டல் such as cadmium and lead can be readily and completely treated. இது ஓவர் அட்வான்டேஜ் by the bioremediation using microorganisms. Okay, எனி கண்டாமினன்ட் அதுவும் கம்ப்ளீட்லி எனி கண்டாமினன்ட்டை கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது வித் ஹெவி மெட்டல் such as cadmium and lead. அப்போ கேட்மியம் லெட் வந்து பயங்கரமான ஒரு கண்டாமினேட்டட் ஏஜென்ட்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கொஸ்டின் இருந்து. ஜெனடிக் இன்ஜினியரிங் கேன் பி யூஸ்டு டு கிரியேட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் பயோரெமடியேஷன். கேன் பி யூஸ்டு டிசைன் பயோரெமடியேஷனுக்கு ஜெனடிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் மேபி ஈஸியாக தெரியுது, ஆனால் இதோட வேல்யூ, இந்த ஸ்டேட்மெண்டோட வேல்யூ அதிகம். அதை சொல்கிறேன். In India, if the species of tortoise is declared protected under the Schedule 1 of the Wildlife Protection Act 1972, what does it implies? டாட்டாய்ஸை இது உள்ள போட்டேன்னு வச்சுக்க, அதோட அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ஒரு ப்ரொவிஷன். நம்ம இதை ஒரு ஆக்ட்னா பார்க்காம ஒரு ஒரு லாவா பாரு, ஒரு பாலிட்டி கொஷனாக இதை அப்ரோச் பண்ணலாம். இட் என்ஜாய்ஸ் சேம் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஸ் அ டைகரும் டாட்டாய்ஸும் ரொம்ப ப்ரொடெக்ஷன், ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். சரி, no longer exist. It is no longer exist in the wild and fewer individuals are under the captive protection and now it is impossible to prevent its extinction. அப்படி எதுக்குடா இதில் போடுறாங்க? இம்பாசிபிள்னு சொன்னாங்கன்னா அப்படியே இதில் போடுறாங்க. சரி, இட் இஸ் எண்டமிக் ஆஃப் எ பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் இந்தியா. எண்டமிக்குன்னு ஒரு ஷெட்யூல் வச்சிருப்பாங்களா? போத் அண்ட் சி cannot are correct in this contest. இம்பாசிபிள் பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். ஒரு நிமிஷம்.
சாரிங்க. கேக்குதா? கேக்குதுடா. கேக்குதா? அக்கா இங்க பாருங்க. இதுல வந்து நம்ம ஒரு ஷெட்யூல்குள்ள இருக்குதுன்னு வச்சுங்களேன். சேம் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஸ் டைகர் இல்லைனா இம்பாசிபிள் டு எக்ஸ்டெண்ட் அப்படின்றதுக்கு ஷெட்யூல் நம்ம போடுவோமா அப்படின்னு யோசிங்க. ஒரு எண்டமிக் இட் இஸ் எண்டமிக் டு த பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஒரு ஷெட்யூல் போடுமானா ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும் தான் நம்ம போடுவோம். ஆக்சுவலாக ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும் தான் நம்ம ஒரு ஆக்ட்னால ப்ரொடெக்ட் மட்டும் தான் பண்ணுவோம். மற்றபடி அண்டர் த கேப்டிவ் ப்ரொடெக்ஷன் நவ் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ரிவென்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஓவரா இருக்கு. பர்டிகுலர் ஏரியாவுக்கு நம்ம தனியாக ஷெட்யூல் போடுவோம், இல்லை ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் போடுவோம் அப்படின்னு சும்மா எடுத்துக்கலாம். தெரியவே இல்லை அப்படின்னா கோ வித் ஒன்லி ப்ரொடெக்ஷன். 2 ப்ரொடெக்ஷன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் நார்மல் டைகர் கூட ஈக்குவலாக நானும் இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இவனை வந்து இம்பாசிபிள் இதுக்கெல்லாம் ஒரு ஷெட்யூல் போட்டு ஷெட்யூலுக்குள்ள ஒரு தனித்தனி கிளாஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பாலிட்டி அப்ரோச் பண்ணலாம் இந்த கொஸ்டினை. இஃப் யூ வாண்ட் டு சி எ கரியல் நேச்சுரல் ஹேபிடேட், மறுபடியும் நேச்சுரல் ஹேபிடேட், சரி, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு விசிட். கரியல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அது கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்னு ஆல்ரெடி அக்கா சொன்னாங்க. அப்போ ஏதோ ஒரு ரொம்ப கம்மியான ஒரு சின்ன சைட்ல தான் இருக்க போகுது. சரியா? மேங்க்ரூவ்ஸ்ல இருக்கு, சாம்பல் ரிவர்ல இருக்கு, புலிகேட் லேக்ல இருக்கு, டீப்பர் போல் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாம், ஒடிஷா. டீப்பர் பூல் பார்க்கலாம். அசாம். ஐயோ சாரி அக்கா, சாரி. சொல்றா பாய், சொல்றா. கரியல்ஸ்னா வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் crocodile தானே. மேங்க்ரூவ்ஸ் வந்து கடல் ஓரத்துல இருக்கும். அப்போ அது சால்ட் வாட்டர் அது தூக்கிடலாமா? பொதுவாக கரியல்ஸ் மேங்க்ரூவ்ஸ் சொல்றா, எனக்கு இது தெரியாது. சரி. ஃப்ரெஷ் வாட்டர் crocodile. மேங்க்ரூவ்ஸ்னாலே வந்து கடலோரத்துல இருக்கும். அப்பனா சால்ட் வாட்டர் ஒத்துக்காது, அங்க வாழாது. புலிகேட் லேக்கும் ஒடிசால இருக்கு. அது வந்து சால்ட் வாட்டர் தான். பிராக்கிஷ் வாட்டரா? புலிகேட் வந்து ஒடிசா இல்ல. தமிழ்நாடு, ஆந்திரா. இது புலிகேட் இது பிராக்கிஷ் வாட்டரா? ஸோ அங்கேயும் இருக்காது. டியோப்பர் பல்லும் சாம்போல் ரிவர் தான் இருக்கு. டீப்பர் பூல் ஃப்ரெஷ் வாட்டர். அதான் 2 மட்டும் தான் இருக்கு. அதுல அப்படின்னா நம்ம பொதுவா முதல்ல என்னன்னு பார்த்தோன்னா லேக்கோட ஆத்துல தானே இருக்கும். அப்படியா தெரியல, இருக்கலாம். இங்க கொள்ளிடம் ஆத்துல பயங்கரமா முதலைகள் இந்த கொள்ளிடம்ல இருக்கும் நிறைய. இப்ப கூட மாட்டேன்னு சாப்பிட்டீங்களாக்கா? இதே ரெஃபரன்ஸ் தானே வந்து டால்பின், கேங்கடிக் டால்பின்ஸ் கேட்டாங்களே, இங்க வந்து இறங்குமான்னு சொல்லி கேட்டாங்களே பங்களாதேஷ்ல. பங்களாதேஷ்ல கேங்கடிக் இறங்குமா? டால்பின்ஸ் இல்ல, கேங்கடிக் டால்பின்ஸ் எண்டமிக் டு சொல்லிட்டு இந்த இடத்துல மட்டும் தான் சொல்லிட்டு போட்டுருந்தாங்க. இல்ல அது ஃபார்மட் பங்களாதேஷ்ல வரல. இரவாடி அது இதுன்னு வந்துச்சு. இல்ல அதுவும் ஒரு கொஸ்டின் இருந்துச்சுடா. மேல பார்த்தோமா? மேல பார்க்கல. முன்னாடி யூபிஸ்ல. ஒரு ஓ ஞாபகம் இல்லை எனக்கு. டால்ஃபின்ஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருந்தாங்களா? இது எப்படி எலிமினேட் பண்ணி போடுறதுன்னு தெரிஞ்சா அதுக்கும் போடலாம். ஆனா எனக்கு இது எப்படின்னு தெரியல. Due to some reason, if there is a huge fall in the population of a species of butterfly, ஒரு சில ரீசன்னால huge fall in the population of a butterfly species, what could be a likely consequences அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பாப்புலேஷன் அப்படியே இறந்து போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்? என்ன கொஸ்டின்னா நீ சொன்ன டால்ஃபின் கொஸ்டின் இதாண்டா. அது டால்ஃபின்ஸ் வந்து ஆந்த்ரோபோஜெனிக்னால வந்து டால்ஃபின் வர பிரச்சனைகள்லாம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்க்ரீஸ் இந்த crocodile பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அப்படின்ட்டு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்பீஷிஸ் அதாவது பட்டர்ஃப்ளை வந்து கம்மியாகிறதுனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும்? ஹியூஜ் ஃபால் இன் த பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பீஷிஸ். சரி, பாலினேஷன் ஆஃப் சம் பிளான்ட் அண்ட் குட் பி அட்வர்ஸ்லி அஃபெக்டட். ஆமாம், கண்டிப்பாக நடக்கும். ஸோ இல்லைனா தேர் குட் பி அ டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் சம் கல்டிவேட்டட். டிராஸ்டிக் இன்க்ரீஸ் நடக்குமா? உடனே டக்குன்னு எதுவுமே நடக்காதுங்க. குட் பி லைக்லி டக்குன்னு நடக்கணும்னா இமீடியட்டாக நடக்கணும்னா கஷ்டம். ஸோ இட் குட் லீட் டு த ஃபால் இன் த பாப்புலேஷன் ஆஃப் சம் ஸ்பீஷீஸ் ஆஃப் வாஸ்ப், ஸ்பைடர் அண்ட் பேர்ட்ஸ். குட் லீட் டு ஃபால் இன் த பாப்புலேஷன். ஆனால் இட்ஸ் அ பொல்யூட்டர், மீன்ஸ் பாலினேட்டர். ஆனால் கண்டிப்பாக பாலினேஷன் வந்து ஒரு சில பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக அட்வர்ஸ்லி பாலினேட்டர்ன்றதான் பிரைமரி வேலை. அவனோட வேலை பாதிக்கப்படும். ஒன்று கன்ஃபார்மாக கிடைக்கும். டிராஸ்டிக் இன்க்ரீஸ்ன்றத 2 தூக்குனா ஆன்சர் வந்து 1 and 3 வரலாமா? இட் குட் லீட் டு த ஃபால் இன் த பாப்புலேஷன் ஆஃப் சம் ஸ்பீஷிஸ் வாஸ்ப், ஸ்பைடரு அண்ட் பேர்ட்ஸ். இப்போ எனக்கு இது 1 and 3 தான். 1 and 3 பட்டர்ஃப்ளை எதிரா சாப்பிடும்.
பட்டர்ஃப்ளை சாப்பிடுன்றது சிம்பியாட்டிக் ரிலேஷன் இப்போ இதில் இருக்குமா அப்படின்னு நான் கேட்டா, ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன்லேயே ஒன்று பார்த்தோம். பேர்டு பாப்புலேஷன் ஃபுல்லாகவே செத்து போயிடும் அப்படின்னா சொல்ல முடியாது. பாப்புலேஷனே காலியாகாது. ஒரு இதோட இந்த பட்டர்ஃப்ளை கூட இருக்கிற பேர்டு வேணா செத்து போகுமே தவிர எல்லா பேர்டும் செத்து போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்க முடியாது. ஒன் ஒன்லி தான். ஆன்சர் என்ன? ஆன்சர் சீடா. ஐயோ, எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லுங்க அப்போ. டேய் சம் ஸ்பீஷீஸ் தானடா. சம் ஸ்பீஷிஸ்னு சொல்லும்போது ஆ அதோட பாப்புலேஷனே அக்கா, அது அது உங்களுக்கு தெரியலையா? அது ஃபால் இன் பாப்புலேஷன் எக்ஸ்டென்ட் ஆகுதுன்னு சொல்லல, ஃபால்னு தான் ஃபால் சொல்லிருக்காங்க. தானே ஃபால்னா சொல்றாங்க. குறையுது, ஓ குறையுதா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து ஒரு இன்ஃபரன்ஸ் என்னன்னா சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு சம் ஸ்பீஷிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை கிராஸ் பேர்ட்ஸ். ஆனா ஓகே, ஃபால் தானே, எக்ஸ்டிங்க்ட் ஆகல. இங்க டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இந்த ஃபங்கல் இன்ஃப்ளேஷன் சம் கல்டிவேட்டட் பிளான்ஸ். டிராஸ்டிக் நாளத்துக்கு அட்வான்ஸ்லி இம்பாக்டட். பாலினேட்டர் கன்ஃபார்மாக வரணும். இதுவும் பயங்கரமான கொஸ்டின். It is possible to produce an algae-based biofuel. Possible. But likely limitations இருக்கு அதுல. Developing and risk இருக்கு. In promoting their industry. Production of algae-based biofuel is possible in sea only and not in the continent. இதெல்லாம் மட்டியான ஒரு limitation. Okay. The setting up of engineering of an algae-based biofuel requires a high level of expertise. டெக்னாலஜி எக்ஸ்பர்டீஸும் ஒரு பெரிய பிரச்சனை தாங்க எப்பயுமே. அண்ட் அன்டில் தேர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அது ஒரு பெரிய லிமிடேஷன் தான். கரெக்ட். டெவலப்பிங் கண்ட்ரிக்கு எக்கனாமிக்கலி வயபிள் ப்ரொடக்ஷன் ஆஃப் நெசசிட்டிஸ் த செட்டிங் அப் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஃபெசிலிட்டிஸ் விச் மே ரைசஸ் த எக்காலஜிக்கல் அண்ட் சோஷியல் கன்சர்ன். இது வந்து ஒரு வயபிலிட்டி இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை தான். பட் 2 and 3 போட்டுக்கலாம். இது ஈஸியாக எடுத்துடலாம். ராகுல், எப் அது சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல ஆக்சுவலி ஏன் வந்து பாப்புலேஷன் கம்மி ஆகும்னா இதோட ப்ரே அது அதனால ப்ரிடேஷன் தான் நடக்குது. ஓ வாஸ்ப் ஆமா, பூச்சி ஸ்பைடர்லாம் வந்து பட்டர்ஃப்ளை சாப்பிடும்ல. ஹன் பண்ணி சாப்பிடும். ஓகே, அங்க சிம்பியாசிஸ் இல்ல, ப்ரிடேஷன் அங்க. இல்ல ப்ரே இல்ல ஒரு இதோட ஆக்சுவலா ப்ரே கம்மியாச்சுன்னா வந்து கரெக்ட் தான். ஆஹ் இவ்வளவு கம்மியாகும்ல. நீ சிம்பியாட்டிக் ரிலேஷனுக்குள்ள தான் அதை 4த்தையும் படிப்ப. என்னது சொல்ல வரல. சிம்பியாட்டிக் வேற, சிம்பியாட்டிக்னா வந்து ரெண்டுத்துக்குமே பாசிட்டிவ் வரணும். ஆனா இங்க பட்டர்ஃப்ளைக்கு நெகட்டிவ் தானே வருது. இல்ல அவசியம் இல்ல. சிம்பியாட்டிக் ரிலேஷனுக்குள்ள தான் எல்லாத்தையுமே படிக்கிற. எல்லாமே அதுக்குள்ள வர்றதானே. எல்லாமே வருது, 4மே வருது. என்ன சொல்லுவாங்க? ஆமா. ஒரு parasitism, ப்ரெடிக்ஷன், compa- பாரசைட்டிசம், compatibilism. கேனலேஷன், அதை சொல்லுவேன். அதாவது அனலேஷன் அண்ட் எல்லாமே நெகட்டிவ் இன்டராக்ஷன்ல தானே வரும். சிம்பியாட்டிக் அதுவும் வந்து சிம்பியாட்டிக் தாங்க. மியூச்சுவலிசம் வந்து பாசிட்டிவ் இன்டராக்ஷன் தானே. ம்ஹும். இந்த 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 ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஒரு கொஸ்டின்ல ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்ன்றதுக்கே நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் ஹோலிஸ்டிக்கான டேர்ம், பெருசு. அது கீழே வர்றதா இந்த ப்ரெடேஷன் இதெல்லாமே. அது 4 இருக்குமே. அது ஞாபகம் இருக்கா? பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்லுவோம். அது ஞாபகம் இருக்கா? அதான்டா மியூச்சுவலிசம், மியூச்சுவலிசம், கமென்சலிசம், அமென்சலிசம், கமர்ஷியலிசம், அப்புறம் parasitism. இன்னொன்று நடுவில் என்ன சொன்னீங்க? கமென்சலிசம், அமென்சலிசம். இதுல இது ரெண்டுமே பாசிட்டிவ். இதுல ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். இன்னொன்னு இதுங்க ஆக்சுவலி சிம்பியாட்டிக்னா ஏதாச்சும் ஒண்ணுக்காச்சும் அட்லீஸ்ட் பெனிஃபிட் வரணும். அப்ப வந்து அமென்சலிசம் வரும், கமென்சலிசம் வரும். அந்த இது வரும். ஆனா ப்ரிடேஷன் வந்து வராதுன்னு சொல்லி நெட்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு பாசிட்டிவ் வராது, ஒருத்தவங்களுக்கு நெகட்டிவ் வரும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து 2 பேருக்கும் நெகட்டிவ் வரதா ப்ரிடேஷன். 2 பேருக்கும் நெகட்டிவ் வருமா ப்ரெடேஷன்? ஆமா, ப்ரிடேஷன்ல வந்து 2 பேருக்கும். ஏன்னா ப்ரே பண்ணும்போது இவங்களுக்கும் கொஞ்சம் டேமேஜ் ஆகுமா. அந்த சிம்பியாட்டிக்குள்ளார வர 4 என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க? மியூச்சுவலிசம், கமென்சலிசம், பாரசிட்டிசம், காம்படிஷன். இது நெட்ல பார்த்தோம்டா, சிம்பியாசிஸ்னாலே வந்து பார்த்தோம்னா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் 2 ஸ்பீசிஸ் நடுவுல நடக்கிறது. ஆனா இந்த ப்ரெடேஷன் பார்த்தோன்னா வந்து ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப். ஒருத்தனை ஃபுட்டுக்காண்டி வேட்டையாடுறான். அப்படி அந்த ஃபுட்டு கிடைக்கலன்னா வேற ஃபுட்டுக்கு போயிடுவான், அவ்வளவுதான். இது வந்து சரி, ஷார்ட் டேர்ம். நான் ஒரு அப்ளிகேஷன் சொல்றேன். அது அது அப்போ அது அந்த அது வரும்போது நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.
சரி. விச் ஆர் த ஃபாலோயிங் அபோவ் ஸ்ப்ரெட் பிளான்ட் டிசீஸ்? இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பிளான்ட் டிசீஸ் ஹோலிஸ்டிக்கா இருக்கு பாரு. ரெயின், பேர்ட்ஸ், டஸ்ட், வைரஸ். ஐ மீன் அது இதுக்கு முன்னாடி வைரஸ் வந்து எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகும், ஒன்லி த்ரூ பயோட்டிக் வெக்டார் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அப்போ யாரோ சொன்னாங்க அது வந்து இதாலையும் விண்டுனாலையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அதை வச்சு இது ஹோலிஸ்டிக்காவே பண்ணலாம். எவ்ரி திங் கொரோனா எல்லாமே வைரஸ் மேம். அதேதான். அந்த அப்ளிகேஷன் வச்சு இதை எடுக்கலாம். ஏன்னா அங்கே நேரவா போகும்போது தப்புன்னு போட்டோம்ல, இப்போ இங்கே ப்ராடாக தான் இருக்குது. இந்தியன் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கல் கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சரி, நம்ம சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கல்ல எப்பயுமே பிரச்சனை வைக்கிறது இதில் அது என்ன ஃபியூயல் வந்து லான்ச்சிங் அதில் வந்து பிரச்சனை வைக்கிறாங்க. 4 ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி ஒரு டிஃபென்ஸ் பண்ண பார்த்தோம்ல, அக்னி மிசைல். அக்னி மிசைலுக்கு வந்து சாலிட் ப்ரொப்பலண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயும் ப்ரொப்பலண்ட்ல தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் பாரு 4 ஸ்டேஜஸ் தான். ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜஸ் தான். 3 ஸ்டேஜ்லேயே பிரச்சனை. அங்கேயும் சாலிட் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அது ஸ்டேஜஸ் அதான் ப்ரொப்பலண்ட்ல தான் பிரச்சனை. விட்டுரு. இங்கே சேட்டலைட் இன்னொன்று என்னன்னா டிஸ்டன்ஸில் பிரச்சனை. சரி, சேட்டலைட் லான்ச்டு பை த PSLV appears to remains permanently fixed in the same position of the sky as viewed from the particular location of Earth அப்படின்னு சொல்றாங்க. PSLVன்றது permanently fixed on the same position of sky அப்படின்னா ஜியோ ஸ்டேஷனரி அண்ட் ஜியோ சிங்க்ரனைஸ்ட பற்றி பேசுகிறோம். சரியா? இதில் அப்போ PSLV ஜியோ சிங்க்ரனைஸ்ட் எடுத்துகிட்டு போவோமா? PSLV போலாருக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ போலார் சேட்டலைட் கனாட் பி ஈக்குவேட்டரில் இருக்கணும் கன்ஃபார்மாக. ஈக்குவேட்டரில் தான் அந்த ரெண்டு லைன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஆக்சியல் லைன், ஒன்று வந்து ஈக்குவேட்டரியல் லைன் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஈக்குவேட்டரில் இருக்கணும். போலார் ஆர்பிட்க்கு PSLV எடுத்துகிட்டு போகுதுன்னா ஒய் ஷுட் பி பர்மனென்ட்லி ஃபிக்ஸ்டு ஜியோ சிங்க்ரனைஸ்ட். இது தப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பஸில் செக் வைக்கிறாங்க. 1 and 2 இல்லை தானே இருக்கு. சரி, PSLV லான்ச்சிங் சேட்டலைட் யூஸ்ஃபுல் ஃபார் எர்த் ரிசோர்ஸ் மானிட்டரிங், வேராஸ் GSLV வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட். அப்போது அங்கே ரிசோர்ஸ் மானிட்டரிங்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்ல மேலே ரிமோட் சென்சிங் சேட்டலைட் தான் வந்து PSLV எடுத்துகிட்டு போகிறோம். ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அப்போ வந்து நம்ம போலார் ஆர்பிட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் போல இருக்குது. தெரில. GSLV கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான் ஜியோ ஸ்டேஷனரியில் இருக்கும் போல இருக்குது. LVM-3. சரியா? நம்ம இப்போ 1 போகலாமா? ஆன்சர் கரெக்டாக இருக்காது. கரெக்டாக இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஆமா 1 இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. PSLV போலார் ஆர்பிட் ஜியோ சிங்க்ரனைஸ்டா, எது ஜியோ சிங்க்ரனைஸ்ட், எது ஜியோ ஸ்டேஷனரி அப்படின்னு கன்ஃபார்மாக படிக்க வேண்டும். பார்போசிஸ் ஜூலிஃபெரா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் ஹிமாலயன் நெட்டில், என்ன சொன்னேன், லெமன் கிராஸு. ஏதோ பர்பஸ் என்னன்னு கேட்குறதுல நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வருது. இட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வைட்லி யூஸ்ட் இன் காஸ்மெட்டிக்ஸ். இது ஒரு எப்பயுமே இது ஒரு அப்ளிகேஷனாக இருக்கிறது இல்லை. ஓகே. இட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இஸ் யூஸ்டு டு சிந்தசைஸ் த பெஸ்டிசைடு. பெஸ்டிசைடு இது வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கீங்களா? சில பெஸ்டிசைட்ஸ் ஆன்சராக வருது தான். ஒன்று பார்த்தோம், ஏதோ ஒன்று ஆன்சர் வந்து பொல்யூட்டன்ட்டுக்கு வந்து பெஸ்டிசைடாக வந்து பார்த்தோம். இன்னொன்று ஆர்கானிக் பெஸ்டிசைடு வந்து நீம் ட்ரீ தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். வேறு எதுவும் பார்க்கல. சிந்தசைஸ் பெஸ்டிசைட்னு இங்கே சொல்கிறாங்க. ஜூலிஃபெரா. எக்ஸ்ட்ராக்ட் இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராக்ட் ஏதோ ஒன்று வந்து எதான் எக்ஸ்ட்ராக்ட் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஷேல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஒன்று பார்த்தோம். என்னது அது கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? இட் டெண்ட் டு ரெடியூஸ் த பயோடைவர்சிட்டி இன் த ஏரியா இன் விச் இட் க்ரோ. மென்ஷன் இன் யூஸ். சரி, இங்கே பாரு, இது வந்து பாசிட்டிவ், வைட்லி யூஸ்டு பாசிட்டிவ். பயோடைவர்சிட்டியை கம்மி பண்ணுமா? நெகட்டிவாக பேசுகிறாங்க. இங்கே சிந்தட்டிக் பெஸ்டிசைட் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் இஸ் யூஸ்ட் இன் சிந்தட்டிக் பெஸ்டிசைடு. அப்போ இதுவும் பாசிட்டிவ். ஆடோ நோட்டில் நெகட்டிவ் போடலாம், ஆனால் நன் ஆஃப் த பவுன் இருக்கிறதுனால எனக்கு தெரில. பர்போசிஸ் ஜூலிஃபெரா மேபி நெகட்டிவாக இருக்கா? ஆமாண்டா, கருவமன். மென்ஷன் இன் நியூஸ். ஓகே. இல்லை, சும்மா மெரிட்டுக்கு போகிறேன் அப்போவே. இல்ல பேட்டர்ன் போனாலும் என்விரான்மெண்டல் எடுப்போம்ல, மோஸ்டா என்விரான்மெண்டல் பயோடைவர்சிட்டி எக்கோசிஸ்டம் ரிலேட்டடா போகும்ல. ஓகே, அப்போ போகணும். ஆனால் அது எல்லாமே சில ஆன்சர்ஸ்லாம் வந்திருக்கு, அதனால சொல்கிறேன். 3D printing has an application which are the following. 3D printing has application in preparation of confectionery item, manufacturing of bionic ears. 3D printing application கேட்குறாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸில் யூஸ் பண்ணலாம். அப்போ சர்ஜரிஸில் யூஸ் பண்ணாங்கன்னா மேனுஃபேக்சரிங் பயோனிக் ஏரும் கண்டிப்பாக பண்ணலாம்.
டேட்டா ப்ராசஸிங் டெக்னாலஜில பண்ணலாமா? சரி. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கான்ஃபேக்டரி ஐட்டம்ஸ். ஏதோ ஒரு ஐட்டம்னு சொல்றான், ஏதோ கான்ஃபேக்டரி அப்படின்னு சொல்றான். ஒரு ஐட்டம் தானே. ஐட்டம் எந்த ஐட்டமும் 3Dல பண்ண முடியும். டேட்டா ப்ராசஸிங் டெக்னாலஜி. டெக்னாலஜிய அப்ப இது கம்ப்யூட்டர் பண்ற மாதிரி அர்த்தம் நினைக்கிறேன். அப்ப கம்ப்யூட்டர் கூட பண்ணலாம். 1 2 3 4 5 இருக்குது. 5 எலிமினேட் பண்ணா 1 and 4 தான் வருது. 1 and 4 போட முடியாது. அதனால ஆல் தவா போடலாம். அப்போ டேட்டா ப்ராசஸிங் டெக்னாலஜி ஒரு டெக்னாலஜியவே அப்போ அது ஹார்ட்வேர் தான் சொல்லலாம். ஹார்ட்வேர் தான் மென்ஷன் பண்றேன். இட்ஸ் நாட் அபவுட் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் தான் 3D பிரிண்டிங்ல பண்ண முடியும். ஓகே. இது நம்மளுக்கு தெரியும். நல்லா போட்டுடலாம். இதே மாதிரி ஃபார்மேட்டு திங்ஸ் இதே மாதிரி ஃபார்மேட்டு இந்த வருஷம் மெட்டாவர்ஸ்ல வந்துச்சு. வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்கும் வந்துருச்சு. எப்போ வந்துச்சு? ஒரு டைம் VPN ஓட இது டெஃபினிஷன் இல்ல கொடுத்திருந்தாங்க. நான் பேட்டர்ன்ல சொல்றேன். இதே பேட்டர்ன்ல என்ன கேக்குறாங்கன்னா எமர்ஜிங் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் டர்ம்ஸ் பெஸ்ட் அப்ளைட் டு திஸ் சினாரியோ. இதே மாதிரி பேட்டர்ன் தான் மெட்டாவர்ஸ். அப்ப என்னன்னா 2018 இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது 2024 மெட்டாவர்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுல மோஸ்ட் ப்ராமினன்ட் அப்படின்னு எடுத்து நீங்க போட வேண்டியதா இருக்கிறது. இதுல பாரு, இன்டர்நெட் போர்ட்டல், ஐபி அட்ரஸ் அதான் சொன்னாங்கல்ல. விபிஎன்ன்றது சும்மா ஒரு இன்டர்நெட்ல உள்ளதான். பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால் அப்படின்னு என்னன்னு தெரியல. என்னன்னே தெரியல. ஆனால் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லாம் என்னன்னு தெரியும். அந்த காலகட்டத்தில் 2018 இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இருக்கிறதுலே ஹோலிஸ்டிக்காக போட்டு விட்ருங்க. ஓகேவா? ஸோ அதுலேயும் அந்த என்னென்ன கேட்டிருந்தாங்க, மேட்ரிக்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க, மெட்டாவர்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க, வேற என்ன கேட்டிருந்தாங்க, கிரிப்டோகிராஃபி அப்புறம் மெட்டாவர்ஸ், பிக் டேட்டா. அதுல வந்து இருக்கிறது அப்ளிகேஷன். பிக் டேட்டானா ஒரு இட்ஸ் நாட் ஒரு இன்டர்ஃபேஸ் இல்லக்காது. பிக் டேட்டா இஸ் நாட் இன்டர்ஃபேஸ். இது இன்டர்ஃபேஸ்ல இது இன்டர்ஃபேஸ் மாதிரி அது ஒரு இன்டர்ஃபேஸ். பார்டர் கேட்வே புரோட்டோகால் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். அது வந்து என்னன்னா டேட்டா பேக்கெட்ஸ் வந்து அந்த இன்டர்நெட் இதுல ரூட் பண்ணிவிடும். அவ்வளவுதான். என்ன பண்ணும்? ரூட்டிங் ஆஃப் டேட்டா பேக்கெட்ஸ்டா. டேட்டா பேக்கெட்ஸ் இருக்குல்ல, அது வந்து இன்டர்நெட்ல அப்படியே ரூட்டிங் பண்ணிவிடும். அதுதான் அதோட வேலை. டேட்டா பேக்கேஜ்னாலே என்னன்னு தெரியாதக்கா எனக்கு. சரி விடுங்க, நம்ம அப்புறம் பேசுவோம். ரொம்ப பெரிய கான்செப்ட் போல இருக்கு. என்னக்கா அது சின்னதா பெருசா? இல்ல கொஞ்சம் பெருசுதான். சரி நம்ம பேசுவோம். With reference to the genetically modified mustard developed in India. இந்தியாவில் டெவலப் பண்ணப்பட்ட ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மஸ்டர்டா. இது சாப்பிட்றதுக்குரிய ஒரு மஸ்டர்டு. சரியா? ஜிஎம் மஸ்டர்ட் ஹேஸ் அ ஜீன் ஆஃப் சாயில் பாக்டீரியம் விச் கிவ்ஸ். இந்த பாக்டீரியம் ஃபங்கல்லாம் அந்த பயோ டாய்லெட்ஸ்க்கு அப்புறம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கொஞ்சம் உத்து பார்த்துக்கோங்க அது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபேக்டாக இல்லையான்ட்டு. gives a plant the property of a pest resistant to wide variety of pest. வைடு வெரைட்டி அங்கே பார்த்தோம்ல, அதான் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். அப்போது ஒரு பெஸ்ட்டுக்கு ஒரு ஜிஎம்ஓ தான் இருக்க முடியும். ஒரு ஜிஎம்ஓ ஒரு ட்விஸ்ட்டை தான் தடுத்து நிறுத்தும். இல்லை ஒரு 2-3 பெஸ்டியாஸும் தடுத்தும். ஏன்னா எல்லா ட்விஸ்டையும் தடுத்து நிறுத்துறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஜீன் எடிட்டிங் அந்த ஓகே அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக தான் கஸ்டமைஸ்டாக தான் பண்ணும். திரு ஜிஎம் மஸ்டர்ட் ஹேஸ் அ ஜீன் ஆல் அலோவ் த பிளான்ட் கிராஸ் பாலினேஷன் அண்ட் ஹைப்ரிடேஷன். அலோவ் த பிளான்ட் அலோவ் பண்ணது, கிராஸ் பாலினேஷனுக்கும் ஹைப்ரிடைசேஷனுக்கும் அலோவ் பண்ணதா. ஓகே. ஜிஎம் மஸ்டர்ட் ஹேஸ் டெவலப்டு ஜாயின்ட்லி பை, இவங்க 2 பேர் ஜாயின்ட்லி டெவலப் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேக்டாக பார்க்கப்படுகிறது. ஓகே, ஜாயின்ட்லி ப்ரொமோட்டட். பெல் டு எக்ஸ்பெரிமெண்ட் சம்டைம்ஸ் இன் நியூஸ் கண்டெஸ்ட் அண்ட் டாபிக். சரி, பெல் டு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னும் பிளாக்செயின் டெக்னாலஜி, கிறிஸ்பார் Cas9. சரி சரி தெரிஞ்சதான் போடணுமா? பிளாக்செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ கரன்சி தெரிஞ்சு போட்டுடலாம். ஆர்டிஃபிஷியல் ஃபிசிக்ஸ் இதுவும் தெரிஞ்சாதான் போட முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட முடியல. 3 தூக்குற ஆன்சர் வருதா பாரு. இந்த வருஷம் கேட்ட Cas9 தான் அடுத்த வருஷம் சொல்லிவிட்டானுங்க. வாட் இஸ் Cas9 கேட்டிருக்கானுங்க. 19 தான் 1920 கேட்டிருந்தானுங்களா Cas9 அப்படின்னு கேட்டு ப்ரோட்டீன் அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்துச்சுல்ல. அடுத்த வருஷம் இதுல இருந்து ஒரு அப்ளிகேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ சுற்றி சுற்றி அவங்க உள்ள தானே கேட்குறாங்க. அவ்வளோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வெளில போய் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது வேஸ்ட்டு. இருக்கிறதே ப்ராடாக படிச்சிங்க. வித் ரெஃபரன்ஸ் டு
இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இதை வச்சு தான் நேவி கொஸ்டின் கேட்டாங்க, எந்தெந்த கண்ட்ரி கிட்ட நேவிக்கு இருக்கு அப்படின்ட்டு, ரீஜனல் சேட்டலைட் இருக்குன்ட்டு. நம்ம அந்த வருஷம் அது லான்ச் பண்ணதுனால படிச்சோம்னு சொல்றோம், இல்லை இதை வச்சு தான் கேட்குறாங்க. சரியா? நேவிக் ஹேஸ் 3 சேட்டலைட்ஸ் இந்த ஜியோ ஸ்டேஷனரி அண்ட் 4. இதில் வந்து 3 இருக்கு, அதில் 4 இருக்குன்றாங்க. இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் தான், பட் வச்சுக்கலாம், தெரில. ஆனால் டிஸ்டன்ஸ்ல நம்ம பிரச்சனை இருக்கா? டிஸ்டன்ஸ் இருக்கு. அதே போல் இந்தியாவோட ஓவர் ஆம்பிஷியஸ் டார்கெட் என்னன்னா, இந்தியா வில் ஹேவ் இட்ஸ் ஓன் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் வித் ஃபுல் குளோபல் கவரேஜ். ஒரு டார்கெட் எப்போ? 2018 ஒரு வருஷத்துல நம்ம ஃபுல் கவரேஜ் வந்துடும். அதெல்லாம் ஓவர். ஆனால் நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக மாட்டேங்குது. ஓகே, 3-4ல் 2 மல்டிபிள் ஃபேக்டர். சரி, which of the following are the predictions of Albert Einstein theory of relativity are often discussed in prediction Albert Einstein general theory of relativity often seen in this. Okay, light is affected by gravity. Universe is constantly expanding. Matter wraps its surrounding space. Gravity, light affected by gravity. Universe is constantly expanding. இது ரெண்டுத்தையும் போட்டுடலாம். ஆனால் இது உங்களுக்கு தெரியல, ஏதோ மேட்ரு, விராஸ்பு, சரௌண்டிங், ஸ்பேஸ் அப்படின்லாம் பேசுகிறாங்க, ஸ்பேஸ் அண்ட் டைம்லாம் பேசுகிறாங்கன்னா அது கண்டிப்பாக ரிலேட்டிவிட்டி கூட சம்மந்திருக்கும். அவ்வளோதான். ரிலேட்டிவிட்டின்றது ரொம்ப பெரிய கான்செப்ட். சரியா? ஸோ தெரிலனா அப்படி ஆமான்னு போட்டுருங்க. ஏன்னா ப்ரெடிக்ஷன், ஒரு தியரியோட ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக டைம் அண்ட் ஸ்பேஸை தாண்டி இருக்கிறத பற்றி பேசுவாங்க எப்பயுமே ஃபிசிக்ஸோட தியரிஸ்லாம், முக்கியமாக ஐன்ஸ்டைன். எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹேஸ் ரிவர்ஸ்டு எவ்ரி ஃபியூ 100 yearsன்றது ஒரு பாசிபிள் நம்பர் தான், எக்ஸாக்டாக சொல்லலை. ஓகே, ஆனால் இங்கே பாரு, 54% எர்த் ஹாஸ் கிரியேட்டட் மோர் தென் 400 million years, 4000 million years ago. அந்த டைமில் 54% ஆஃப் ஆக்சிஜன் இருந்துச்சு, கார்பன் டை ஆக்சைடு இல்லை அப்படின்னு இவருக்கு போய் பார்த்தார. தப்பு. இதெல்லாம் வந்து அப்சல்யூட் ஃபேக்ட், ஜியாகிரஃபி நோ. சரியா? இந்த மாதிரி பாசிபிள் நம்பர்ஸில் தான் இருக்கணும். இதே மாதிரி ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின்? ஓஷன் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 36 டிகிரி செல்சியஸில் கிடைக்கும், அது ஏதோ சம்திங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுவும் தப்பு. when the living organisms originated they modified the early atmosphere of the earth. ஆமாம், இது நார்மலாக இருக்கு. அப்போ இதுவுமே தப்பான ஸ்டேட்மெண்ட்டுங்க, கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்டுங்க. லிவிங் ஆர்கனிசம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சிஜன் வந்துச்சு, கார்பன் டை ஆக்சைடு நம்ம இருந்திருக்கணும். வானக்ரை, பெட்யா அண்ட் எட்டர்னல் ப்ளூ சம்டைம்ஸ் சீன் இன் நியூஸ். எக்ஸோபிளானட்டுக்கு இந்த மாதிரி பேர் வைக்க மாட்டாங்க. யாரோ சொன்னாங்க, சால்வ் பண்ணாங்க, யாருன்னு தெரியல. கிரிப்டோ கரன்சி ஆல்ஃபா நியூமெரிக்கல் வரும்னு சொன்னா, கிரிப்டோ கரன்சி, சைபர் அட்டாக்கு, மினி சேட்டலைட். இது கிரைன்னு வரதுனால மேபி சைபர் அட்டாக் அப்படின்னு போட்டுக்கலாம். கிரிப்டோ கரன்சி அந்த டைம்ல இல்லை. நான் எட்டர்னல் ப்ளூனா மேபி நான் கிரிப்டோ கரன்சி கூட போவேன். வானு கிரைன்ற வச்சு வேணா சைபர் அட்டாக் போடலாம். மினி சேட்டலைட்டுக்கும் இந்த மாதிரி பேர் வைக்க மாட்டாங்கல்ல, அதுவும் மினி சேட்டலைட்டுக்கே வைக்க மாட்டாங்க, மினி சேட்டலைட்டுக்கு இந்த மாதிரி வைப்பாங்க. சரி, வானக்ரைனா ஒரு நெகட்டிவான ஒரு வேர்ட் மாதிரி இருக்கு. இதுல எது ஒரு நெகட்டிவான ஒரு திங் பாருங்க. கிரிப்டோ பாசிட்டிவ், எக்ஸோ பிளானட் ஒரு பாசிட்டிவ் காண்பிக்கும். மினி சேட்டலைட் அட்வான்டேஜஸ், சைபர் அட்டாக் மட்டும் நெகட்டிவ். which of the following area can GPS technology used? GPS அங்கே என்ன கேட்டிருந்தாங்க? ரிமோட் சென்சிங் சேட்டலைட் கேட்டிருந்தானுங்க. இங்கே ஜிபிஎஸ் கேட்குறாங்க. மொபைல் ஃபோன் ஆப்ரேஷன், பேங்கிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுது, கண்ட்ரோலிங் த பவர் கிரிட். ஓகே, இங்கே ஆடோ நோட் எடுக்க முடியுதான்னு மட்டும் பார்த்துக்கலாம். மொபைல் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், பேங்கிங் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, ரூரல் ஏரியாவில் போயிட்டு எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பவர் கிரிட்டு கூட யூஸ் பண்ணலாம் தான், கண்ட்ரோல் பண்ணுறது. பவர் கிரிட்டுக்கு இல்லை, பவர் கிரிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். எந்த ஏரியாவில் இவ்வளோ லைட் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி ஏரியா ஸ்பெசிஃபிக்காக போதா 3 மெயின் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதில் தான் ஆடோ நோட் எடுக்கணும். அங்கே என்ன பார்த்தோம்? மேப்பை வச்சு. ஸோ டெம்பரேச்சர், என்ன சொல்லுவாங்க அதை, அந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட் அண்ட் டிராஃபிக், என்னது டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம், ரிமோட் சென்சிங்க்கு. ஸோ இங்கே ரிமோட் சென்சிங் டிராஃபிக் கண்ட்ரோல் போட்டால் கரெக்டாக வரும். டிராஃபிக் கூட இதில் தான் வரும், ஜிபிஎஸ்ல தானே வரும். ஜிபிஎஸ்ல வரும். டிராஃபிக் எவ்வளோ டிராஃபிக் எங்கே இருக்குன்றது ஜிபிஎஸ்ல தான் பார்க்க முடியும். ஸோ ஆக்சுவலாக அப்போ என்ன தெரியணும்னா, ஆடோ நோட்டுன்றது ஜிபிஎஸ்ஸுக்கும் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டுக்கும் நீ பண்ணணும். இதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணுங்க கேட்டாங்கன்னா, ஆடோ நோட்டோட தீம் இதுதான்.
நீங்க எடுப்பீங்களா குவாலிட்டி குவான்டிட்டி அந்த மாதிரிலாம் ஆடோ நோட் வச்சிருப்பீங்களா அந்த மாதிரி சொல்றேன். தேர்ட், தெர்மல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் சம்டைம்ஸ் சீன் இன் யூஸ். அண்ட் இஸ்ரேல் ரேடார் சிஸ்டம், ஒரு இஸ்ரேலோட ரேடார் சிஸ்டம். இந்தியா இண்டிஜினஸ் ஆன்டி மிசைல் ப்ரோக்ராம். இந்த மாதிரி இண்டிஜினஸ் 2 வாட்டி கேட்டானுங்க, ரெண்டுமே தப்பா போட்டோம். இன்னும் முன்னாடி என்ன கொஸ்டின் கேட்டதாங்க, இந்தியாவோட இண்டிஜினஸ் ஸ்பேஸ் மிஷன் அப்படி இல்லை ஸ்பேஸ் மிஷன் இல்லை ஆன்டி சேட்டலைட் ப்ரோக்ராம் சொன்னாங்க. இன்டைரக்ட்ல சொல்றியா? இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் வந்துச்சு. டிஃபென்ஸ் சிஸ்டமா, அதுவும் இண்டிஜினஸ் தப்பாச்சு, இதுவும் தப்பாகுது. இன் அமெரிக்கன் ஆன்டி சேட்டலைட் சிஸ்டம் அண்ட் அமெரிக்கன் ஆன்டி மிசைல் சிஸ்டம். சரி, ஆன்டி மிசைல்னு வச்சுக்கலாம். அதை டிஃபென்ஸ் கொலாபரேஷன் வித் ஜப்பான் அண்டு சவுத் கொரியா. சரி, நம்ம மெடிடேரியன் மாதிரி ஆன்டி மிசைலே ஒரு ஆன்சரை போடும். இண்டிஜினஸ் அதில் வரல, அதனால இதுவும் வரல அப்படின்றதுக்காக மேபி ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கேயாவது இது மாதிரி ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லீஃப் மாடிஃபிகேஷன் நிறைய வாட்டி பார்த்தாச்சு. பாசிபிள் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹெவி சாண்ட் மைனிங் இன் ரிவர் பெட். பாசிபிள் கான்சிக்வன்சஸ். சாண்ட் மைனிங் நீ பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்ன பிரச்சனை வரும்? நம்ம ஆல்ரெடி பாசிட்டிவ் நெகட்டிவ்ல ஒரு ஆன்சர் பார்த்தல, அந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா யாருக்காது? எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லுங்க. நான் கூட பாசிட்டிவ் போட போனா தப்புன்னு சொன்னீங்க, எந்த கொஸ்டின்? அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங், ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, ஓவர் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், ஃபெர்டிலைசர்ஸ். அதே பேட்டர்ன் தான். அங்கேயும் கான்சிக்வன்சஸ் தான் கேட்டிருந்தான். கான்சிக்வன்சஸ் ஷுட் பி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி இது பாசிட்டிவ், நெகட்டிவ். சைலண்ட் டிகிரீஸ் ஆச்சுன்றது நல்ல விஷயம். அவங்க பிஹெச் பற்றி பேசலாம், சைலனிட்டி தான் சொல்கிறோம். ஸோ சால்ட் கம்மியாகுது ரிவர்லனா நல்ல தனியாக மாறுது. மற்ற ரெண்டும் பாசிட்டிவ். இதே பேட்டர்ன் தான் அங்கேயும் வந்து ப்ராலிஃபரேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ன்றது பாசிட்டிவ். கார்பன் ஃபெர்டிலைசேஷன். சரி, இது சால்வ் பண்ணுவோம். கார்பன் ஃபெர்டிலைசேஷனா என்ன? இன்க்ரீஸ்டு பிளான்ட் க்ரோத் டியூ டு த increased plant growth, increased temperature, increased acidity of an ocean, adaptation of all living beings. Fertilization அப்படின்னா புதுசாக வர்றது. சரி, adaptation of all living beings on the earth and the climate change brought about by the increase in the concentration of carbon dioxide in atmosphere. அதாவது எல்லா லிவிங் பீயிங் அடாப்ட் ஆகிறதுனால கிளைமேட் சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகிறதுனால கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் இன்க்ரீஸ் ஆகுதான். சொல்லுங்க யாராவது. இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் ஆஃப் தி எர்த்னா வந்து குளோபல் வார்மிங். இல்ல, நீ டெஃபினேஷன் போகாதடா, டெஃபினேஷன் போட மாட்டிக்கும். அந்த மாதிரிலாம் போனா இதுக்கு எந்த டெஃபினேஷன்னா பாதி டெஃபினேஷன் நமக்கு தெரியவே தெரியாது. யூபிசி கேட்கறது நீ கரெக்ட் தான் நீ சொல்றது, தெரிஞ்ச டெஃபினிஷன் வச்சு எலிமினேட் பண்ணலாம். ஆனா மாட்டுமான்னு நான் எதிர்த்து ட்ரை பண்ணது இல்லை, வேணா ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் எர்த் டியூ டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வந்து ஓசன் அசிடிட்டி சொல்லுவாங்கல்ல. ஆமா, அப்படி போலாம் தான். முடிஞ்ச அளவு 2 ஆப்ஷனை டெஃபினிஷன் தூக்கினா கூட ஏவா டிவான்னு பார்க்கலாம்ல. இல்ல, ஃபெர்டிலைசேஷனோட லிங்க் பண்ணி பாரு, ரெண்டுமே ஃபெர்டிலைஸ் ஆகல. இங்க வந்து கார்பன் ரெண்டுத்துலயுமே ஃபெர்டிலைஸ் ஆன மாதிரி தெரியலையே. ஆக்சுவலா என்னன்னா கார்பன் ஃபெர்டிலைசேஷன்னா கார்பன் அதிகமாகணும். இங்க கார்பன் அதிகமாகுது, இன்க்ரீஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன். இங்க இன்க்ரீஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன், ரெண்டுத்துலயுமே இருக்கு. நீ ஃபெர்டிலைசேஷனோட லிட்டரல் மீனிங் போ. அப்படி பார்த்தா பில இருக்கு, சில இருக்கே. இன்கிரீஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இன்கிரீஸ்ட் கான்சன்ட்ரேஷன். இப்போ அதுல வந்து எதுல வந்து ஹையஸ்ட்னு பார்க்கலாம். ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுனால கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுனால இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை அடாப்டேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை இன்க்ரீஸ் இந்த பிளான்ட் க்ரோத் டியூ டு த இன்க்ரீஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் அட்மாஸ்பியர். இப்போ நீ என்ன சொல்ல வரீங்க? நீ என்ன சொல்ல வர பாய்? சொல்றோம். இப்போ இன்க்ரீஸ் டெம்பரேச்சரோட எத்தனை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம்னா அது குளோபல் வார்மிங் சொல்லி அப்படி டேர்ம்ல போடலாம். சரி, ஓசன் அசிடிட்டி அதிகமாகுதுன்னா ஓசன் அசிடிஃபிகேஷன் ஒரு டேர்ம் இருக்கு. சரி, இப்போ ஏவா டியான்னு நம்ம ரெண்டுமே நெகட்டிவ். பி சி ரெண்டுமே நெகட்டிவா இருக்கு, ஏடி ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஸோ பிசி எலிமினேட் பண்ணிட்டு ஏடிக்குள்ள நம்ம சூஸ் பண்ணுவோம். இங்க எல்லா லிவிங் ஆர்கானிசமும் அடாப்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன்.
அது ஆக்ஸிஜன் அது கூட தான் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். ஆனா இங்க பிளான்ட் growth அதிகமாச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமா வெளியே வரும். ஸோ இதுல ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூட்ஸ் பாக்டீரியா அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். இல்லைன்னா கரெக்ட் தானே? ஐயோ தப்பா சொல்றேன். பிளான்ட் அதிகமா இருந்துச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ன்றது போட்டோசிந்தசிஸ் நடக்கும், ஆக்சிஜன் தானே இப்ப வெளியே வரணும். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, CO2 அதிகமாச்சுன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமும் அது பெனிஃபிட் கிடையாது, நமக்குலாம் கெடுதல் தானே. நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியும்? அது எதுவும் பெருசா மியூட்டேஷன் மாதிரி சொல்றாங்க பாருங்க ஃபோர்த் ஆப்ஷன். எல்லா லிவிங் ஆர்கானிசமும் CO2 வந்து அதிகமானாலும் உயிர் வாழும்னு சொல்றாங்க. அது எப்படி முடியும்? பிளான்ட்ஸ் மட்டும் தான் உயிர் வாழும். பிசிடி பார்த்தோன்னா ஃபுல் நெகட்டிவா இருக்கு. ஆனா ஏ பார்த்தோன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சுன்னா பிளான்ட் அதிகமாகும். ஸோ பாசிட்டிவா இருக்கு அப்படி பார்க்கணும். ஆனா இந்த மாதிரி இல்லைன்னா ராகுல் நீ சொன்ன மாதிரி ஃபர்டிலைசேஷனோட லிட்ரல் மீனிங் போட்டாலே அதேதான் லிட்டரல் சொல்லுங்க மீனிங் sir. போனாலே அதான் அதேதான்டா நீ சொல்றத நானும் சொல்றேன். சொல்லு. அதான் ஃபர்டிலைசேஷன்னாலே சம்திங் ஃபார் க்ரோத்துக்கு தானே பண்ணுவோம், ஸ்டிமுலேஷன் ஆஃப் க்ரோத் அந்த மாதிரி தானே. அந்த ஒரு கொஸ்டின் எடுப்போம் ஞாபகம் இருக்கா, பீட்டா ரெஃபர்ஸ்னா நியூமரிக்கல் வேல்யூ ஸ்டாக் மார்க்கெட்னு வரும் தெரியுமா, 23ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி லிங்க் பண்றது? பீட்டாட லிட்ரல் மீனிங் எடுக்க சொல்லி நீ அப்ப சொன்ன. லிட்ரலா பீட்டாங்கிறது ஆல்பா பீட்டா நியூமரிக்கல் வேல்யூ, மற்றது எல்லாமே ஏதோ வேற ஏதோ கொடுத்துருந்தாங்க. இதுல ஃபர்டிலைசேஷன்னா உனக்கு ஒரு க்ரோத்துக்காக தானே ஸ்டிமுலேட் பண்ணுவேன், டைரக்டா லிட்ரல் மீனிங். ஏதோ ஒரு உயிர் வருது அப்படிங்கிற மாதிரி தான் அதை லிட்டரலா நீ எடுத்துக்கணும். அதுக்கு மேல அதை நம்ம யோசிக்க வேண்டாம். ஓகே, அதுல ஏதோ உருவாகுதுன்னு சொன்னா கூட நான் என்ன சொல்லணும்னா இதுதான் நேரோட்டிக் அப்ரோச். பிளான்ட் growthனால கார்பன் வளருது. இது டெம்பரேச்சர் இன்டான்ஜிபிள், திஸ் ஒன் இஸ் இன்டான்ஜிபிள் அண்ட் எல்லாத்தையுமே சொல்றான். ரொம்ப ப்ராடா சொல்றாங்க. ஆக்சுவலா இதுல வந்து பிளான்ட் growthனால CO2 வருடா, CO2 அதிகமா இருந்தா பிளான்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ரிவர்ஸ் லிஸ்ட். அதான் கார்பன் டை ஆக்சைடு புடிச்சு வச்சுக்கிறதுக்கு கார்பன் ஃபெர்டிலைஸ் ஆகுது, புடிச்சு வைக்குது, புடிச்சு வச்சு வளருது. ஓகே, நான் எல்லாத்தையும் இதான் பாக்குறேன். கார்பன் ஏதோ ஒரு உயிரை கொண்டுட்டு வருது, அவ்வளவுதான். கார்பன் ஃபெர்டிலைசேஷன், அவ்வளவுதான். சூப்பர் அக்கா. சரி, இது எடுத்துடலாம். 6th Mars extinction is often mentioned in news context of the discussion. 6th Mars extinction, சரி இந்த கண்டெஸ்ட் ஆஃப்னு கேட்குறாங்க. சரி, வைடு ஸ்ப்ரெட் மோனோகல்ச்சர் ப்ராக்டிஸ்னால, லார்ஜ் ஸ்கேல் கமர்ஷியல் ஃபார்மிங்னால, வித் indiscriminate யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் in the many part of the world and may result in the loss of the good native ecosystem. அதனால 6th extinction. இல்லைனா இன்னொன்று வந்து இடிக்க போகுது, ஏதோ ஃபியர் ஆஃப் பாசிபிள் கொயிலேஷன் ஆஃப் மெட்ராய்ட்ஸ் இன் எர்த் நியர் ஃபியூச்சர் மேனர் ஆஃப் ஹேப்பனிங். 65 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நடந்த மாதிரி போய் நடக்க போகுது. லார்ஜ் ஸ்கேல் கல்டிவேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் many part of the world and promoting the cultivation of other part of the world which may have been disappearance in good native crops. எக்ஸ்டிங்ஷன் நடக்கணும்னா பெருசா நடக்கணும். ஸோ மேன்கைண்ட் ஆஃப் ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன், மிஸ்யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், ஃப்ராக்மெண்டேஷன், லாஸ் அண்ட் நேச்சுரல் ஹேபிடேட், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம், பொல்யூஷன் அண்ட் குளோபல் வார்மிங், குளோபல் கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் தான் ரொம்ப பெருசா இருக்கு. இது ஈஸியாக எடுத்துடலாம் அவங்க கூட. ஆக்சுவலா நான் சொன்னேன்ல கேவி, இது மாதிரி பார்த்தா தான் உனக்கு வந்து லிங்கிங் கிடைக்கும். ஓகேவா? ஓகேடா. அதனால தான் இந்த மாதிரி பார்க்கறது. 2 வாட்டி பார்க்கணும்னு ஏன் நினைக்கலாம் நீங்கள், பட் இந்த மாதிரி பார்த்தா தான் லிங்க் கிடைக்கும்.